குரூப் டாஸ்க்கும் வந்து முடிஞ்சா 15th லெசனுமே கம்ப்ளீட் பண்ண போறோம். குரூப் டாஸ்க் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க பொதுவா வந்து குரூப் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து அதாவது டாஸ்க் பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு, அது அந்த அவுட்கம் பேஸ் பண்ணதுதான். எதனால நம்ம வந்து இந்த குரூப் டாஸ்க்கு இந்த மாதிரி குரூப்பா இணையறோம் அப்படிங்கிறது. சிலது வந்து பிஹேவியரலா இருக்கும், சிலது வந்து நம்ம இது நாலேஜ் பேஸ்டா இருக்கும், அதாவது இன்டெலெக்சுவல் கோல். பிஹேவியரல் கோல்னாக்க சில சமயம் வந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் டீமோ அல்லது டான்ஸ் ட்ரூப்போ மியூசிக் பேண்டோ, லைக் யூ டேக் அ லீட், யூ வாலண்டியர் ஃபார் சம் டாஸ்க் அண்ட் யூ ஹெல்ப் தெம் டு கம்ப்ளீட் த டாஸ்க், அந்த மாதிரி இருக்கலாம். அல்லது இன்டெலெக்சுவல் கோல்ஸ்னாக்க வேர் யூ ஒர்க் டீம் ஆஸ் அ டீம், அங்க அல்லது டெசிஷன் மேக்கிங் குரூப்ஸ், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இது நான் இன்டெலெக்சுவல் கோல்ஸ். ஸோ ரெண்டு விதமா அதை பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பிளஷர் ஆர் அந்த மாதிரி சம் டாஸ்க் ஓரியன்ட், இன்னொன்று இன்டெலெக்சுவலி ஹவு தே பெர்ஃபார்ம், ஒன்னா சேர்ந்து ஒரு காரியத்துக்காக வேர் யூ ஒர்க், ஒரு ஜாப்ல அந்த மாதிரி இருக்கிறது. பொதுவா வந்து எல்லாருமா சேர்ந்து இருக்கும்போது the more they are able and the more they are skilled, the group is better. அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த குரூப் இஸ் பெட்டர். இப்போ ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னாக்க எல்லாம் ரைட்டு தான், ஆனா நிறைய விஷயங்கள் அதை தடுக்குது, இன்ஹிபிட் பண்ணுது இந்த ப்ரொடக்டிவிட்டிய அப்படிங்கிறாங்க. அதைத்தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போறோம். Groups can also reach at the same time high levels of productivity if the right condition and the right group member, அந்த காம்பினேஷன் இருந்தால் then it will be very good. அடுத்த ஸ்லைடு, செகண்ட் ஸ்லைட் போலாம். அடுத்தது வந்து என்னன்னாக்க ஒரு சிம்பிள் அடிஷ்னல் எஃபர்ட், அது வந்து ஒரு குரூப்ல வந்து அதோடைய ரிக்குவயர்மெண்ட் கொஞ்சோண்டு அடிஷ்னல், ஆளுக்கு ஒரு கை கொடுத்தா வேலை சீக்கிரமா முடியும். அப்படியும் குரூப்ல எஃபர்ட் கொஞ்சமா நம்ம போட்டாலும், கொஞ்சமா போட ட்ரை பண்ணி நம்ம வந்து அதுல இருந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து அதுல யூ கேன் என்ஜாய் த ஃப்ரூட். வர்சஸ் இன்னொன்னு ஈச் குரூப் மெம்பர் இஸ் ஆஸ்ட் டு ஃபுல்ஃபில் அ பர்டிகுலர் ரோல். இப்படி ரெண்டு விதமாவும் இருக்கும் ஒரு குரூப்ல. லைக் வந்து ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எல்லாருமா சேர்ந்து ஒரு வேலையை எல்லாருமா சேர்ந்து தள்ளுவாங்க பாருங்களேன். when you are in the road side, when something gets like when the ஒரு ட்ரக்கே அப்படி சாஞ்சிருச்சுனாக்க எல்லாரும் கை பிடிச்சு அதை அப்படியே ஒன்னா தூக்கி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு அடிஷ்னல் எஃபர்ட்டும் போட்டு ஒரு குரூப்ல பண்ணலாம். அல்லது வர்சஸ் இன்னொன்னு தி அதர் ஆல்டர்னேட்டிவ் இஸ் ஒரு மெம்பருக்கும் ஈச் மெம்பர் இஸ் அசைன் டு ஃபுல்ஃபில் அ பர்டிகுலர் ரோல் அண்ட் ஹீ வில் ஃபினிஷ் இட் ஆஃப், அந்த மாதிரியும் இருக்கலாம். அடுத்தது குவான்டிட்டி, அதாவது நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கும், எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு குரூப்பா சேர்ந்து யூ கேன் அசைன் டாஸ்க். வர்சஸ் ஸ்பீட் ஆஃப் த அவுட்புட், எல்லாரும் சேர்ந்து சீக்கிரமா முடிக்கிறது, எல்லாரும் ஒரே காரியத்துல சீக்கிரமா அதை அக்காம்ப்ளிஷ் பண்றது. அல்லது ஒருத்தரும் இத்தனை ப்ராடக்ட் நான் பண்ணி கொண்டு வரேன், எல்லாத்தையும் சேர்த்து பூல் இன் பண்ணி we will finish it, இப்படியும் இருக்கலாம். அல்லது தேர்ட் டைப் வந்து கன்சர்ன் மேபி வித் குவாலிட்டி ஆஃப் த ஒர்க். குவாலிட்டி ஆஃப் த ஒர்க்னாக்க அதுல ரொம்ப முக்கியம், அதுக்கு ப்ராப்பர் சூப்பர்விஷன் அவசியம். ஏன்னா எல்லாம் அப்படியே இது ஓபி டேக்கா கொடுத்துருவாங்க அது மாதிரி. அதனால அதுல வந்து இந்த தேர்ட் விஷயத்துல வந்து மோர் சூப்பர்விஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்தது சம் டாஸ்க்ஸ் ஆர் மெயின்லி கோக்னேட்டிவ், இந்த மாதிரி இருக்கிறது ஐடியா கொடுக்குற மாதிரி எல்லாருமா சேர்ந்து ஆளுக்கு சர்டன் டாஸ்க்ஸ் வந்து பிரைமரிலி தே ரிலை ஆன் மென்டல் ப்ராசஸஸ் ஒன்லி. அந்த மாதிரி இருக்கும்போது ஜென்ரேஷன் ஆஃப் நியூ ஐடியாஸ், அந்த நேரத்தில் பிரெயின் ஸ்டாமிங் போல எல்லாரும் நீ என்ன சொல்றன்னு கேட்கும்போது ஈச் ஒன் கேன் கிவ் அன் ஐடியா. அந்த மாதிரியும் குரூப் ஒர்க்ஸ் இருக்கலாம். வந்து இல்ல சிலது வந்து மோஸ்ட்லி பிஹேவியரல், எப்படின்னாக்க ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறது எல்லாரும் அவங்கவுங்க பார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் இருக்கலாம். ஸோ ஆல் தீஸ் வெரைட்டிஸ் ஒரு டாஸ்கை பண்றதுக்கு பல விதத்திலையும் டாஸ்க்குக்காக குரூப்ஸ் மே ஜாயின் இன். அடுத்தது இவன் ஸ்டெய்னர் அவர் என்ன சொல்றாருனாக்க வந்து இந்த ப்ராசஸ்ல வந்து லாஸ் வரதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. அதுல வந்து அது என்னன்னாக்க ஆர் வி இன் தி ரைட் ஸ்லைட்? எஸ் மேம், எஸ். சாரி, அதுல வந்து ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்னு வந்து கோஆர்டினேஷன் டு, அதாவது என்னன்னாக்க இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேக் ஈச் மெம்பர் கான்ட்ரிபியூட் ஹிஸ் பெஸ்ட். அந்த கோஆர்டினேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இட் இஸ் வேர் யூ ஆஸ் அ குரூப் யூ ஸ்ட்ரகிள். ரெண்டாவது மோட்டிவேஷன் வந்து சில குரூப் மெம்பர் வந்து லெஸ் மோட்டிவேட்டடா இருந்துட்டாங்கன்னாக்க இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் த குரூப் மெம்பர்ஸ் டு அச்சீவ் அ பர்டிகுலர் டாஸ்க். அதுதான் இது ரெண்டு, கோஆர்டினேஷன் அண்ட் மோட்டிவேஷன். அண்ட் அடுத்தது ப்ரொடக்டிவிட்டி இன்
டாஸ்க் பெர்ஃபார்மிங் குரூப்ஸ். அடுத்த ஸ்லைடு. அது என்னன்னாக்க when someone works in a large group, அப்போ என்ன ஆகும்னாக்க அவங்க எல்லாம் இந்த சோஷியல் லோஃபிங் அல்லது ஃப்ரீ ரைடிங்னு பண்ணிடுவாங்க. என்னன்னாக்க இந்த இது அதான் மற்றவங்க எல்லாம் பால் ஊத்துட்டோம், நான் ஒரு செம்பு தண்ணி ஊத்துனா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்கல்ல, அது யாருக்கு தெரிய போகுது, ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரிய போறது இல்ல அப்படிங்கிறது. they will be less motivated to work hard because யாருக்கு தெரிய போகுது. but this cripples the group work a lot. அதாவது அந்த சோஷியல் லோஃபிங் வந்து என்னன்னா சைஸ் பெருசா இருந்துச்சுன்னா, குரூப்போட சைஸ் பெருசா இருந்துச்சுன்னா என்னுடைய பர்சனல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒன்றும் பெருசா தெரியாது, டிகிரி டு விச் த டாஸ்க் இஸ் கோயிங் டு பி அஃபெக்டடும் ஒன்றும் பெருசா தெரியாது அப்படின்னு நினைக்கும் பொழுது பீப்புள் டூ சோஷியல் லோஃபிங் அண்ட் ஃப்ரீ ரைடிங். இதுக்கு யாராவது எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம் சம்படி. அதாவது எல்லாரும் சேர்ந்து எஃபர்ட் போடாம கொஞ்சம் பேர் வந்து அப்படியே ஜாலியா அந்த இதுல குளிர் காஞ்சிட்டு தே டோன்ட் கான்ட்ரிபியூட் எனிதிங். அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது சொல்ல முடியும்? கார்பரேட்ல நிறைய நடக்கும். எஸ், எக்ஸாக்ட்லி. வேற ஏதாவது அடுத்த லெவலுக்கு போயிடலாம்ல, நமக்கு புரியுது இது. அடுத்தது எக்ஸாம்பிள் வேணா நான் கொடுக்குறேன். கொடுங்க ப்ளீஸ். இல்ல இப்போ குரூப் பெருசாக there will be 1 or 2 person will be இந்த மாதிரி இந்த சோஷியல் லோஃபிங் பண்ணிட்டு டீ காஃபி குடிக்க போயிடுவாங்க. அந்த மாதிரி. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். திடீர்னு காணா போயிருவாங்க, என்ன பண்றாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி ஆனா 8 hours 9 hours போட்டுருவாங்க ஆபீஸ்ல. பட் ஆனா they will be like mostly in the cafeteria இருப்பாங்க அந்த மாதிரி. அண்ட் நான் கூப்பிட்டு கேட்ட வந்து மேம் எனக்கு இது புரியல இன்னைக்கு, ஸோ டுடே நைட் ஐ வில் லேர்ன் and I'll read and I'll do work tomorrow அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாலாம் உட்கார வச்சுலாம் நான் படிக்க வச்சிருக்கிறேன் சில பேரை. தெரியலன்னா திருப்பி படி அப்படின்னு சொல்லி இருக்கு. நாட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், we can't spoon feed them இல்லையா, so they come to அந்த மாதிரி. சோ அதனால இருக்கு இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ல கொஞ்சம் பேர் இந்த மாதிரி இருப்பாங்க. அந்த கார்ப்பரேட் இதெல்லாம் ஒர்க் எல்லாம் ஹேண்டில் பண்ணவங்க எல்லாருக்குமே இது தெரியும் கட்டாயமா. So what we were discussing is about coordination. இன்னொன்னு மோட்டிவேஷன் இருக்கு இல்லையா. இந்த மோட்டிவேஷனை பத்தி கிப்லிங் வில்லியம்ஸ் அண்ட் ஸ்டீவன் கெராவ் இவங்க வந்து அதை கொஞ்சம் பத்தி அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்க, அது மோட்டிவேஷன் லெவல்ல வந்து the extent to which somebody how important the group goal, அதை வந்து எந்த அளவுக்கு வேல்யூ பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் வெரி கரெக்ட் இல்லையா. ஏன்னா குரூப் கோலை வந்து நம்ம எப்படி அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுல எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து அந்த கோலை வேல்யூ பண்றோமோ அந்த அளவுக்கு we will put in effort. இன்னொன்னு, if there is an incentive to hard work then you will not loaf. அதாவது இதுக்கு நான் வந்து பர்டிகுலர்லி இந்த இன்சென்டிவ் டு ஹார்ட் ஒர்க் இஃப் இட் இஸ் இவாலுவேட்டட் ஆன் இண்டிவிஜுவல் மெம்பர், அதாவது ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷனுக்கு ஒரு இன்சென்டிவ் எவ்வளவு தூரம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அந்த அளவை பார்த்து நான் உங்களுக்கு இது கொடுப்பேன், இன்சென்டிவ் கொடுப்பேன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் தே வில் ஃபாலோ இன் லைன். அதுதான் வந்து இந்த மோட்டிவேஷன் பார்ட் ஆஃப் இட்ல. இன்னொன்னு, ஜென்ரலி வந்து பாத்தீங்கன்னா there is a strong relationship between an individual's level of effort in the group and the personal consequences for his level of effort. அதாவது எனக்கு என்ன லாபம் கிடைக்குது அப்படிங்கிறது மேல நான் கண்ணு வச்சுட்டேன்னா என்னுடைய இண்டிவிஜுவல் இன்புட் வந்து நிறைய இருக்கும். அதுதான் கிப்லிங் வில்லியம்ஸ் அண்ட் ஸ்டீவன் கெராவ் சொல்றது. அப்புறம் so when group members are accountable to one another or in competition with each other, increased motivation தன்னால வந்துரும். ஒண்ணு அவங்களோட நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்ல இருந்தாலோ, அல்லது இஃப் ஐ எம் ஹெல்ட் அக்கௌண்டபிள், என்னை பிடிச்சு நீ எவ்வளவு தூரம் பண்ணிருக்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்க அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்பாங்கன்னாக்க ஐ வில் கான்ட்ரிபியூட் மோர். அப்போ இண்டிவிஜுவல்ஸ் மே ஆல்சோ காம்பன்சேட் ஃபார் த லேக் ஆஃப் எஃபர்ட் ஆன் த பார்ட் ஆஃப் அதர் குரூப் மெம்பர்ஸ். எப்போ எனக்கு வந்து குரூப் கோல் மேல வேல்யூ இருந்தால் அல்லது என்னுடைய இன்சென்டிவ் மேல கண்ணு இருந்தால், ஐ வில் வாலண்டியர் மை செல்ஃப் டு ஒர்க் ஆன் த பார்ட் ஆஃப் another group member, contribute a little more like what they lack, அதை போய் நான் காம்பன்சேட் பண்ணி நான் ஒர்க் பண்றேன் அப்படிங்கிற லெவலுக்கு கூட they will help. அப்போ அதே மாதிரி ஒரு லோ எபிலிட்டி குரூப் மெம்பர் அவரும் தான் எப்படியாவது தன்னை வந்து தன்னுடைய எஃபர்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா, இஃப்
he believes, if he thinks that a small increase in my effort will definitely bring some success to the group, அப்படி ஒரு நினைச்சிட்டாங்கன்னா, ஒண்ணுமே செய்யாம இந்த இப்படி சோஷியல் லோஃபிங் பண்ணிட்டு இருக்கவங்க கூட, நான் ஏதோ கொஞ்சமா ஏதோ ஒன்று எஃபர்ட் போட்டா கூட சக்சஸ் பெருசா வரப்போகுது அப்படின்னு அவர் பிலீவ் பண்ணிட்டாருன்னா, he will also contribute. So these are the factors that will motivate a person to contribute to some extent to the group goal. அடுத்தது வந்து when the group members work together, they have to mesh with various talents. அவங்களுடைய அதாவது நிறைய வந்து குரூப் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து நிறைய அவங்க கோஆர்டினேட் பண்ணணும். அப்போ they have to decide யாரு எதை பண்ணணும், எப்ப பண்ணணும், எப்படி பண்ணணும், இதெல்லாம் they have to decide. And they have to அது வந்து பர்டிகுலரா பாத்தீங்கன்னா கிளியர்லி ஸ்போர்ட்ஸ் டீம்ல இதை நல்லா பார்க்க முடியும், அல்லது ஹைலி ட்ரெயின்டு மிலிட்ரி யூனிட்ஸ்ல இதை நல்லா பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. இங்க என்னன்னா, அப்போ வந்து அவங்க வந்து ஒரு சக்சஸ்க்காக they will have a very good careful coordination. அதுல வந்து லேக் ஆஃப் எஃபர்ட் இருந்துச்சுன்னா பெரிய ஃபெயிலியர் ஆகும். ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டோம்னா அது பெரிய ஃபெயிலியர் ஆகும். இந்த பயம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி தே வில் புட் மோர் எஃபர்ட். அடுத்து கெரால்ட் ஸ்டேசர், இவர் என்ன சொல்றாருனாக்க, வேறாவி நம்ம போயிட்டு இருக்கிறது அந்த இது இல்ல, நான் வச்சிட்டு இருக்க ஸ்லைடு கரெக்டான்னு பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டா, கெரால்ட் ஸ்டேசர் தான் போட்டிருக்கீங்க. எஸ், எல்லாமே நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா புக்ல உள்ளதை அப்படியே ஹைலைட் மட்டும் பண்ணியிருக்கேன், ஸ்லைட்ல புதுசா ஒர்க் பண்ணல. ஸோ இதை ரீட் பண்ணா நம்மளுடைய புக் மேட்டர் அப்படியே ஹைலைட் பண்ணியிருக்கிறதுனால இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ரீட் ஆல்சோ. The next time when you go through the whole thing, it will be easier for you. That is why the presentation is such that the entire doc, wherever the points are important, I have just highlighted it. அது வந்து அதனால வந்து just even if the slide is not moving, you need not bother because everything is in the book and I have just highlighted. கெரால்ட் ஸ்டேசர் என்ன சொல்றாருனாக்க, அவர் வந்து எல்லாருமே குரூப் மெம்பர்ஸ்ல, அதாவது கொஞ்சம் நாலேஜபிள் பர்சனா இருக்கும்போது, when it is an intellectual goal, they do not fully share unique knowledge. இது ரொம்ப முக்கியம், ரொம்ப உண்மை. குரூப் டெசிஷன் மேக்கிங்ல ஒரு குரூப் டெசிஷன் மேக்கிங்ல இன்வால்வ் ஆகி இருக்கும் பொழுது நிறைய பேர் வந்து they will keep for themselves certain knowledge, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட மாட்டாங்க. என்ன ரீசன், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இன்சென்டிவ் அல்லது சம் என்கரேஜ்மெண்ட் அது வந்து ஸ்பெஷலா வெளியில தெரியணுங்கிறதுக்காக they keep some for themselves. They do not share the entire their knowledge, அதை வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. This is a very harmful bias in a team because அவங்க வந்து அங்க வந்து அவங்க என்னத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, they will focus only on what everybody has in common. இது வந்து எதனாலனாக்க ஒரு காமன் ஃபேக்ட்ஸை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ரேர் ஃபேக்ட்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இது வந்து என்ன ஆயிடும்னாக்க அந்த குரூப்புக்கான கான்ட்ரிபியூஷனை வந்து ரொம்ப அது வந்து தடுக்குது. ஃபியர் தட் அதர்ஸ் மே க்ரோ ஹையர் தென் மீ அல்லது அதர்ஸ் மே கெட் மோர் ரிவார்ட்ஸ் தென் மீ, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறதுனால தே ஜஸ்ட் கீப் குவைட் அண்ட் ஷேர், தே டு நாட் ஷேர் மச் ஆஃப் தேர் நாலேஜ். என்ன தேவையோ, அதாவது நீட் டு அந்த 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 டைமுக்கான நீட் பேசிஸ்ல அவங்க கொடுப்பாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்து கார்பரேட் பாலிடிக்ஸ் தான் நிறைய கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். அது அந்த கார்பரேட் பாலிடிக்ஸ் அவங்க நாலேஜ் ஷேர் பண்ண மாட்டாங்க. அடுத்தது வந்து குரூப், எக்ஸாக்ட்லி அதே மாதிரி குரூப் டெசிஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னாக்க, நான் கரெக்ட்னு என்னோட கரெக்ட் பாயிண்ட சொல்றதுக்கு பதிலா எல்லாருக்கும் முன்னால தலையாட்டிக்குவாங்க, பீயிங் அக்ரியபிள் தேன் பீயிங் ரைட். குரூப் டெசிஷன் எடுக்கும் பொழுது என்னன்னா நான் வந்து இப்போ நான் சொல்றது கரெக்ட், என்கிட்ட ஒரு கரெக்டான ஒரு வேலிட் ரீசன் வச்சிருக்கேன்னா அதை பத்தி நான் வந்து ஐ ஹாவ் டு பர்சுவேட் பீப்புள், ஐ ஹாவ் டு புட் இன் மோர் எஃபர்ட். அதுக்கெல்லாம் பேசாம எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு ஓகே அக்ரி பண்ணிக்கிறேன் தலையாட்டிட்டு போயிடலாம். இதுவும் வந்து ஆஸ் கேர்லின் ரைட்லி செட் கார்பரேட் ஆட்டிடியூட்ஸ். நம்ம கார்பரேட் செக்டார்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இதெல்லாம் நல்லா புரியும். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் சால்விங்ல வந்து ஒருத்தருக்கு கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னாக்க அதுதான் இந்த தட் இஸ் வாட் வி டிஸ்கஸ்ட் a little while ago. அதாவது என்னன்னாக்க அதனுடைய நான் போய் ஒருத்தரையாவது கன்வின்ஸ் பண்ணுவேன், ஒருத்தரையாவது கன்வின்ஸ் பண்ணாதான் அதுக்கப்புறம் வந்து இது இட் வில் பி அக்செப்டபிள்.
why take all the botheration அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்கிறது. அப்போ இன்னொன்னு, if I am bringing in some better solution, the problem of coordinating the entire group members will lie on me அப்படிங்கிறதுனால ஒதுங்கிக்கிறது. So all these things are inhibitors, those which inhibit the group performance. அடுத்தது டெசிஷன் மேக்கிங் ஃபார் ப்ராப்ளம் சால்விங் இன் குரூப்ஸ், அடுத்த சப்ஹெட்டிங். இதுல வந்து என்னன்னா, நம்முடைய லைஃப்ல வந்து குரூப் டெசிஷன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமான இம்பாக்ட் கொடுக்கறது. நம்ம நினைப்போம் 2 heads are better than 1ன்னு, பிகாஸ் 2-3 பேர் சேர்ந்தா நீ என்ன நினைக்கிற நீ என்ன நினைக்கிறன்னு கேட்கறது ஒரு ஹியூமன் பீயிங்கோடைய ஒரு சோஷியல் ஆட்டிடியூட். அப்போ வந்து இந்த மாதிரி சமயத்துல குரூப்ஸ் கேன் சில சமயத்துல தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்து குரூப்ஸ் கேன் இம்பேர் அண்ட் டிஸ்டார்ட் த பெர்ஃபார்மன்ஸ். இது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. என்னன்னா, டெசிஷன் மேக்கிங்ல வென் யூ டிஸ்கஸ் வித் சம்படி, அதுல இந்த மாதிரியும் இருக்கு, ஹிண்ட்ரன்ஸ் கொடுக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அப்புறம் ரூல்ஸ், அடுத்த சப்ஹெட்டிங் ரூல்ஸ் ஃபார் மேக்கிங் டெசிஷன். இப்போ ரூல்ஸ் வந்து இப்போ ஒரு டெசிஷனுக்கு என்னென்னலாம் ரூல்ஸ் எடுக்கணும்னு போது டேவிஸ் அவர் தான் இந்த சோஷியல் டெசிஷன் ஸ்கீம்ஸ் பத்தி கொஞ்சம் ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாருனாக்க, நம்ம வந்து ஒரு பார்லிமெண்ட் அல்லது ஒரு இன்ஃபார்மல் குரூப் ரெண்டுலையுமே நம்ம சில டெசிஷன் ஸ்கீம்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே காமனா தான் இருக்கும். என்னன்னாக்க அதனுடைய நேச்சர் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு டெசிஷன் மேக்கிங் டாஸ்க் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல நமக்கு இப்ப நம்ம சொல்ல போற விஷயங்கள் விளங்கும். என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள், இஃப் தேர் இஸ் அ மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம், அதுல ஒரே ஆன்சர் தான் இருக்க முடியும். அந்த ஒரே ஆன்சரை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ட்ரூத் வின்ஸ் அப்படிங்கிற ஒரு டைப். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க, இப்போ உங்க கிளப் ரூம், உங்களுடைய யூனிவர்சிட்டியில கிளப் ரூமோடைய பெயிண்ட்டுக்கு ரீபெயிண்ட் பண்ண போறோம், அதுக்கு என்ன கலர் போடலாம் அப்படின்னு கேட்டா ஆளுக்கு ஒரு கலர் சொல்லுவாங்க, ஆளுக்கு ஒரு டிஞ்ச், ஆளுக்கு ஒரு அதுல ஒரு வேரியேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சமயத்துல ஒரு குரூப் வந்து மெஜாரிட்டி வின்ஸ் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு போவாங்க. சோ ஒரு சைட்ல வந்து ஒரே ஒரு ஆன்சர் இருக்கும் பொழுது அது ட்ரூத் வின்ஸ் ஆகுறது, அல்லது when there are lot of answers then decision makingல வந்து ஈஸியா இருக்கிறது வந்து என்னன்னாக்க மெஜாரிட்டி வின்ஸ்னு எடுக்கிறது. லேர்னிங் போத் சைட்ஸ் ஆஃப் த டெசிஷன், நம்ம டெசிஷன் மேக்கிங்க்கு முன்னால இந்த மாதிரி மெஜாரிட்டி வின்ஸ் பார்க்கும் பொழுது பலரும் பல விஷயங்களை சொல்லும் பொழுது you have to give value to all the sides, see which one is feasible, consider the feedback process, then take a decision. இது எத்தனை பேர் பண்றாங்க? இது வந்து நார்மலா நான் வந்து ஆஸ் அ ஒர்க்கிங் மெம்பர், நான் I had been working for a long time அப்படிங்கிறதுனால what I conceive in my mind is, ஒரு குரூப்ல அந்த குரூப்ல வந்து நம்ம உட்கார்ந்து பேசும் பொழுது அதனுடைய யார் யார் என்னென்ன சஜஷன் சொல்றாங்களோ அதை எல்லாம் எடுக்கும் பொழுது அவங்க அதுக்கான வேல்யூவை எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது விச் ஒன் இஸ் ஃபீசிபிள்னு டிசைட் பண்ணும்போது அவங்க அதுக்கும் ஃபீட்பேக் அவங்க எல்லாரும் கொடுக்கும் பொழுது தென் இஃப் யூ டேக் அ டெசிஷன் இட் இஸ் கோயிங் டு பிகம் அ வெரி சக்சஸ்ஃபுல் டெசிஷன். அது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் டு இட். அப்புறம் வந்து டெசிஷன் வந்து பொதுவா வந்து இந்த யுனானிமிட்டி அப்படின்னு நம்ம 2 டெசிஷன் பார்த்தோம்ல, மெஜாரிட்டி வின்ஸ், இன்னொன்னு யுனானிமிட்டி. இந்த யுனானிமிட்டி வந்து என்ன செய்யணும்னாக்க அத்தனை பேரும் தலையாட்டணும். only then you will decide. ஒரு நிமிஷம். டேனியல் ஜேக்கப், can you just remove that companion mode? கொஞ்சம் ஆடியோ டிஸ்டர்ப் ஆகும். டேனியல் ஜேக்கப், சாரி மேம், கண்டினியூ பண்ணுங்க. அப்போ இது வந்து டெசிஷன் ரூல்ஸ்ல வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க இந்த யுனானிமிட்டியா ஒருத்தர் தான் ஒரே ஆன்சர் தான் எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு ஒன்னும் மெஜாரிட்டி வின்ஸும் 2 சொன்னோம் இல்லையா, 2 ஆப்ஷன் சொன்னோம். இதுல இந்த யுனானிமிட்டியில வந்து என்னன்னா, இப்ப எல்லாரும் ஒரே டெசிஷனுக்கு தான் வரணும்னா இட் டேக்ஸ் அ லாங் டைம் ஒன்னு, பிளஸ் வந்து இட் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். ஆனா இந்த மெஜாரிட்டி வின்ஸ்னும் பொழுது இந்த டெசிஷனை விட்டுருங்க, அந்த கலரு பெயிண்ட் எல்லாம் விட்டுடுங்க. மெஜாரிட்டி வின்ஸ் பொதுவா 2/3 மெஜாரிட்டி வின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க அது வந்து ஈஸியர் டு டேக் டெசிஷன். அது வந்து ஆனா இட் ஹாஸ் கிரேட்டர் பவர் கான்சென்ட்ரேஷன். ஏன்னா பர்சுவேட் பண்ணுவாங்கல்ல, அந்த 2/3க்காக அடுத்தவனை போய் கூப்பிடுவாங்க, அவங்களுடைய வந்து அந்த கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. தோஸ் திங்ஸ் ஆர் இன்வால்வ்டு. அடுத்தது வந்து இப்ப இதுல வந்து என்னன்னாக்க இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க குரூப் ஃபங்க்ஷனிங் அங்க நிறைய மேஜர் ரோல் பண்ணும். ஏன்னா எல்லாரும் பர்சுவேட் பண்ணி கொண்டு வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு வர்றது, அங்க வந்து
பிரச்சனை என்னன்னாக்க மெம்பர் சாட்டிஸ்பாக்சன், எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதெல்லாம் வந்து அதுல ஆடட் கஷ்டங்கள் இருந்தாலும் மில்லர் அதைத்தான் சொல்றாரு. அதுல வந்து ஒன்னு இட் வில் பி வந்து ஒரே ஆன்சர் வரணும்னா இட் மைட் பி ஸ்லோவர். பட் குரூப்பா நீங்க வந்து இந்த மெஜாரிட்டி வின்ஸ்னு பாத்தீங்கன்னா யூ ஹாவ் டு சாட்டிஸ்ஃபை ஆல் த பீப்புள். அது ஒண்ணு இருக்குது. அடுத்து டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் பை குரூப்ஸ். டெசிஷன் மேக்கிங்ல ரெண்டு விஷயம், ஒன்னு ப்ராசஸ், இன்னொன்னு அவுட்கம். இந்த ரெண்டையும் நம்ம பார்த்தா மட்டும்தான். அதாவது ப்ராசஸ் இஸ் ஹவு பீப்புள் இன் த குரூப் தே ஆர் கோயிங் டு இன்டராக்ட், how they are going to influence each other and form teams or alliances. இதெல்லாம் ப்ராசஸ். அவுட்கம் வந்து ஃபைனல் டெசிஷன். அந்த டெசிஷன் மேக்கிங் தான் நம்ம இப்போ குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ த ஃபைனல் டெசிஷன். ஸோ இது வந்து ரொம்ப நமக்கு அந்த குரூப் டெசிஷன் மேக்கிங்ல இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு விஷயங்கள், ஒன்னு ஹவு யூ ஆர் கோயிங் டு ப்ராசஸ் அண்ட் வாட் அவுட்கம் யூ ஆர் கோயிங் டு பிரிங், என்ன டெசிஷன் கொண்டு வர போறீங்க அப்படிங்கிறது. குரூப் டெசிஷன் மேக்கிங் இஸ் when a group of people work together to choose what to do. அதுல ரொம்ப ஹார்ட் திங் இஸ் சம்டைம்ஸ் பீப்புள் யூஸ் பாலிடிக்ஸ். அவங்க என்ன செய்வாங்கன்னாக்க ஒரு டெசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, இதை ஒத்துக்கோ அப்படின்வாங்க. ஒரு சமயத்துல இது நெகட்டிவா தெரிஞ்சாலும், இப்படிப்பட்ட பாலிடிக்ஸ் நெகட்டிவா இருந்தாலும், வாட் த புக் சேஸ் இஸ் இட் கேன் ஆக்சுவலி ஹெல்ப் வென் குரூப் மெம்பர்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். அப்போ ஆளாளுக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனா இருந்தா எப்போ டெசிஷன் ஆக்குறது? ஸோ இந்த பாலிடிக்ஸ் கொஞ்சம் உள்ள போய் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. அப்புறம் பர்டிகுலர்லி வென் பீப்புள் ரிலை ஆன் ஈச் அதர், ஒருத்தர் அவங்க நம்பிட்டு அடுத்தவங்க பர்ஃபார்மன்ஸை தான் நம்பிட்டு இருப்பாங்க, அப்படிப்பட்ட பீப்புளை பர்சுவேட் பண்ணலாம். தென் வென் தெர் இஸ் நோ கிளியர் லீடர் ஆர் கிளாரிட்டி ஆஃப் அ டெசிஷன், சிலருக்கெல்லாம் எல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கும், அவங்களுக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் யூ ஹேவ் டு பர்சுவேட், help them to come to one point of decision. And it is for some people it is hard to know which option is best. சிலருக்கு எந்த ஆப்ஷன் பெஸ்ட்னு புரியாது. இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு இந்த பாலிடிக்ஸ், யூசிங் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ்ன்ற வார்த்தை வந்து எப்படின்னாக்க டு பர்சுவேட் சம்படி டு ஃபார்ம் அ கோலிஷன், ஒரு டெசிஷனுக்கு வர்றதுக்கு அவங்கள ரெக்கமெண்ட் பண்றது. அதுதான் வந்து இங்க வாட் word, and this word is particularly for, but politics அதுல தான் வைங்களேன் 2/3 majority அங்கதான் persuading people, இதெல்லாமே அங்க வருதுன்னு வைங்களேன். அப்போ பட் டெசிஷன் மேக்கிங்ல வந்து ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் இன்வால்விங், யூ ஹேவ் டு புட் யுவர் மைண்ட் டு ஆல் தீஸ் திங்ஸ். அதாவது பாலிடிக்ஸை வந்து நம்ம நெகட்டிவா ஜட்ஜ் பண்ண வேண்டாம். அந்த இடத்துல வந்து யூ ஹேவ் டு, சில கான்ஃபிளிக்ஸ் இருக்கும் பொழுதும், சில சமயத்துல சிலருக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குன்னே தெரியாம இருக்கும் போதும், அல்லது டெக்னிக்கலி அவங்களுக்கு நோஹவ் இல்லாம இருக்கும் பொழுதும், யூ ஹேவ் டு ஹெல்ப் தெம் டு டிசைட் ஆன் ஒன் பாயிண்ட். அடுத்தது தேர் ஆர் மெனி வேஸ் ஒரு குரூப் ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறதுக்கு. நான் ஒரு 5 வெரைட்டியை இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒன்னு கன்சென்சஸ், ரெண்டாவது காம்ப்ரமைஸ், மூணாவது மெஜாரிட்டி ஓட், நாலாவது டெசிஷன் பை லீடர், அஞ்சாவது ஆர்பிட்ரேஷன். நீங்க பார்த்தாலே புரிஞ்சிருக்கும், கன்சென்சஸ்ன்றது எல்லாரும் ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கு தலையாட்டுறது. காம்ப்ரமைஸ்ங்கிறது வந்து எனக்கு பிடிக்கல, ஆனா சில விஷயங்களுக்காக நான் ஃபைனலி ஐ எம் அக்ரியபிள், ஐ எம் புட்டிங் இன் சம் டிமாண்ட்ஸ், then I am adjusting my final plan and coming to your line of thinking. Decision makingல ஓகே நான் உன் சைடு வர்றேன், ஆனா எனக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு, இந்த டிமாண்ட் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்து இறங்கி வர்றது. அடுத்து மெஜாரிட்டி ஓட்டுங்கிறது நமக்கு தெரியும், எத்தனை பேர் வந்து நிறைய 2/3 மெஜாரிட்டி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி டிசைட் பண்ணி அந்த மெஜாரிட்டி வின்ஸ்னு டிசைட் பண்றது. அல்லது சில குரூப் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னாக்கா, நீங்க டிசைட் பண்ணுங்க, இந்த லீடரை இன்ட்ரெஸ்ட் பண்ணிடுவாங்க. தி குரூப் கிவ்ஸ் த டிசைடிங் அத்தாரிட்டி டு த லீடர். அந்த மாதிரியும் இருக்கலாம். ஆர்பிட்ரேஷன்றது யாருன்னாக்கா, வெளியில இருந்து ஒரு ஆளு, நீங்க எல்லாம் குழப்பமடியா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாக்க குரூப்ல, கடைசியில வெளியில இருந்து ஒரு ஆள் சொல்லுவார் நான் சொல்றதா டெசிஷன், அதுதான் ஆர்பிட்ரேஷன். So these are the 5 varieties of taking decisions. அடுத்து steps involved in decision making. இது என்னன்னாக்க நமக்கு தெரியும், அதாவது ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை வாட் த, இது ஒரு 8 நினைக்கிறேன், 8-10 ஸ்டெப்ஸ் இருக்குது, 8ன்னு நினைக்கிறேன். யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை த ப்ராப்ளம் முதல்ல. அதாவது இந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிட்டா யூ ஹேவ் டு ஓன் தட் த ப்ராப்ளம் இஸ் யுவர்ஸ். அப்புறம் யூ ஹேவ் டு கெட் த ரிக்வெஸ்ட் த ஹெல்ப் ஆஃப் அதர்ஸ். ஏன்னா இது வந்து திஸ் இஸ் அ குரூப், ஒரு குரூப் டெசிஷன், அதனால யூ ஹேவ் டு கெட் த ஹெல்ப் ஆஃப் அதர்ஸ் இன் சால்விங் இட். அப்போ இது வந்து யாருடைய ப்ராப்ளமோன்னு விட்டுடக்கூடாது, சம்ஒன் எல்சஸ் ப்ராப்ளம்னு அதை தள்ளிடாம மைண்ட்ல இது சம்ஒன் எல்சஸ் ப்ராப்ளமா இருந்தா உன்னை ஏன் டிஸ்கஷனுக்கு கூப்பிட்டுருப்பாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க யூ ஹேவ் டு ஓன் த ப்ராப்ளம் ஆஸ் இட் இஸ் யுவர் ஓன் ப்ராப்ளம். அதுதான் ஐடென்டிஃபைங் ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, யூ ஹேவ் டு அவாய்ட் ரெஃபரன்சஸ் டு சொல்யூஷன். அதாவது நீங்க ஒரு சொல்யூஷன் கொடுக்குறீங்கன்னா அவங்க சொன்னாங்க,
இவங்க சொன்னாங்க அப்படின்னு ரெஃபரன்ஸ் கொடுக்காம யூ ஹாவ், ஏன்னா அது பெரும்பாலும் அப்படி சொல்லும் பொழுது இட் வில் ட்ரிகர் டிஸ்அக்ரிமெண்ட். அதனால உங்க டெசிஷனை நீங்க, அதாவது உங்க சஜஷனை நீங்களாவே கொடுக்கணும். நான் நினைக்கிறேன் நான் மட்டும் அப்படியே போயிட்டே இருக்கேனோ, ஐ டோன்ட் நோ வேர் டு, ஏன்னா குரூப் டிஸ்கஷன்றதுனால இது அப்படியே போகுது ஒரு ஃப்ளோ. ஐ டு நாட் நோ வேர் ஐ கேன் ஸ்டாப் அண்ட் ஆஸ்க் பீப்புள் டு இன்டராக்ட். அப்படியே போயிடலாம்ல, பிகாஸ் திஸ் இஸ் மோர் ஆஃப் a serious. சரி, இல்ல நீங்க இப்படியே சொன்னாலும் சரி, இல்ல ஒரு சினாரியோ சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாலும் சரி. இல்ல இதுல என்னன்னா, இதுல என்னன்னா, நம்ம அந்த 2 லெசனை முடிக்கணுங்கிறது எனக்கு மைண்ட்ல இருக்கிறதுனால நான் சொல்லிக்கிட்டு வர்ற டிசிஷன் சினாரியோவே ஒரு ஆபீஸ் சினாரியோவை தானே சொல்லிக்கிட்டே வர்றேன். அதனால ஐ தாட் ஐ கேன் ஜஸ்ட் கோ ஆன் லைக் திஸ். இஃப் யூ சாரி ரன் த்ரூவாவே போய்டுங்கப்பா. ரன் த்ரூவா போறேன். இஃப் தேர் இஸ் எனிதிங் லைக் கைண்ட்லி யூ பார்ஜின். அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் டு கிவ் இன்சைட், கைண்ட்லி ஃபீல் ஃப்ரீ டு ஸ்டாப் மீ. இது ஆக்சுவலா ஒரு பெரிய டஃப்பான ஒரு சப்ஜெக்டே கிடையாது. இப்ப வேற ஆனா டஃப் இல்லவே இல்ல. பட் இட் இஸ் ஒன்லி வெரி வெரி சும்மா ஒரு சீரியஸ் ரீடிங் த்ரூ தான் இருக்குது. இதுல நம்ம இதுல ஆட் பண்றதுக்கு ஒண்ணு இல்ல. ஒரு சஜஷன், ஒரு ரிவ்யூ, ஒரு எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னா அங்க we can ask questions. எக்ஸாக்ட்லி. இது அப்படி இருக்காதுல்ல, ஜஸ்ட் இது ஜஸ்ட் ட்ரையா போயிட்டே இருக்குது. பட் அட் த சேம் டைம் இதுல சில விஷயங்களை ஒண்ணு வச்சு அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். ஆமா, என்டையர் சோஷியல் சைக்காலஜியுமே அப்படிதான் இருக்கு. இல்ல சில விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கு, சில விஷயங்களை நல்லா நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு நம்ம அக்ரெஷன்ல நிறைய இன்சைட்ஸ் இருக்குது. அதாவது நம்ம சும்மா ரீட் பண்ணாலே அதுல பல விஷயங்களை நம்ம பாக்குறோம். இது எப்படின்னா குரூப்பா சேர்ந்து நீங்க வேலை பாருங்க. நீங்க இதை வச்சு ஒரு எஸ்ஸே எழுத சொன்னீங்க, இதுதான் ரொம்ப ட்ரையா இருக்கும். எக்ஸாக்ட்லி உள்ள இருக்கிற சப்ஹெட்டிங்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கூட கொஞ்சம் ஈஸியா. ஆமா, இத வச்சு நம்மளே ஓட்டிரலாம். என்னன்னா ஐ அம் ஜஸ்ட் கிவிங் யூ அதுல உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் so that you might remember. at least ஓட்டும் பொழுது you will just touch on these points somewhere. you can just give ஒரு அங்கங்க இதெல்லாம் டச் பண்ணிக்கலாம். சோ இது நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராப்ளம்னாக்கே நீங்க நிச்சயமா ஓட்டுவீங்க. அதுல ஜஸ்ட் நான் புக்ல என்ன இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நான் கொடுத்திருக்கேன். அப்ப இது யாருடைய ப்ராப்ளமோ நினைக்காதீங்க, இது உங்க ப்ராப்ளம், அது யூ ஓன் இட். அடுத்தது அவாய்ட் ரெஃபரன்ஸ் டு தி சொல்யூஷன்ஸ், யூ ஓன் அண்ட் யூ கிவ் யுவர் ஓன் சொல்யூஷன். அடுத்து முக்கியமான பாயிண்ட் அவங்க சொல்றாங்க, இட் நீட்ஸ் டு பி ரிட்டன் இன் அ வெரி ப்ரிசைஸ் லாங்குவேஜ். நீங்க என்ன டெசிஷனுக்கு முன்னால இது என்ன ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்றீங்களோ அப்ப இட் ஹேஸ் டு பி ரிட்டன், இட் மஸ்ட் பி டிஸ்பிளேட். அது அந்த ஒரு குரூப்புக்கு அதுதான் இந்த ப்ராப்ளமை வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட் அப்படிங்கறது எங்கேயாவது ரைட் பண்ணுங்க, இட் ஹேஸ் டு பி டிஸ்பிளேடுன்றாங்க. ரெண்டாவது கிளாரிஃபைங் த ப்ராப்ளம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்ரிபடி மஸ்ட் நோ வாட் த ப்ராப்ளம் இஸ். அதாவது லைக் என்னன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, எல்லாரும் இந்த ப்ராப்ளத்தை ஒரே மாதிரி வியூ பண்றாங்களா? ஏன்னா அவங்க பாட்டுக்கு வேற பக்கத்துல வேற டைரக்ஷன்ல சொல்யூஷன் தேடிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா when people are pooling in this, I have experienced in my own work area. And we were discussing on working on developing a software to help our branches. அதுல ஒரு ஏரியாவை we were discussing. Somehow one of the group members perceived that டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அதை நான் பண்ணணும்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருனாக்க, எனக்கு எல்லாம் தெரியும் குரூப்ல டிஸ்கஸ் பண்ணும்போது நான் பண்ணிடுவேன் ஒரு போர்ஷனை நான் தான் பண்ண போறேன்னு எடுத்துக்கிட்டாரு கையில. இன்ஃபேக்ட் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு 4-5 days he went on and on in his own work and he was not also discussing with anybody while others were all discussing and we were all pooling in and everybody took one part of programming part and we were doing it and ஒரு மாதிரி வந்துகிட்டே இருக்கு ஒரு ஷேப்ல. Then we finally asked, what Prabhu, you have to come in with your this thing, we have to pool in everything அப்படின்னா அவர் கொண்டு கொடுக்கறத பார்த்தா totally different, but he has put his mind and heart into that. He was working in it, but பாத்தீங்கன்னாக்கா அவரு he was offering solution to some other problem. அது கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா we had to redo and we had to wait for some more days and finish the problem. இது மாதிரிதான், அதாவது they will not conceive what the actual problem is. அந்த மாதிரி இருந்துட்டா பிரச்சனை ஆயிரும். சாரி, ஒரு குரூப்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா they have to discuss about what is the scenario we are going to work
அண்ட் வாட் எக்ஸாக்ட்லி வி ஆர் கோயிங் டு பாயிண்ட் அவுட் ஹியர் அப்படின்றது தெரிஞ்சாதான் எல்லாரும் ஒரே மாதிரி ஒர்க் அவுட் பண்ண முடியும். நான் இண்டிவிஜுவலிஸ்டிக்கா பண்றேன், நான் யாரோடையுமே கன்சல்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னா, நீங்க எடுத்திருக்கிற விஷயத்துல இருந்து அவங்க டீவியேட் ஆகி வேற எங்கேயோ போயிருப்பாங்க. அதை நீங்க திருப்பி கொண்டு வர்றதுக்கு இட் வில் டேக் a considerable time. எக்ஸாக்ட்லி இதுல நடந்திருக்கு. அதேதான், எக்ஸாக்ட்லி. So this is what here they are saying, clarify the problem. அதுக்கு என்ன தெரியுமா சொல்யூஷன் சொல்றாங்க? You discuss there, that is what my AGM failed to do. What he did was, அவரையும் paraphrase பண்ண வச்சிருக்கணும். இங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, எல்லாரையும் அதுல ஒருத்தரை வந்து paraphrase பண்ண சொல்லுங்க. இதுதான் ப்ராப்ளம், இதைத்தான் நம்ம டீல் பண்ண போறோம்னு நான் சொல்றது மட்டும் இல்ல, நீங்க சொல்லுங்கன்னா யாரெல்லாம் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்களையே paraphrase பண்ண சொல்றது. அண்ட் அதர்ஸ் கிட்ட வியூ இட் இன் சம் அதர் வே அப்படின்னு கேட்டுக்கணும். கேட்டுட்டு இஃப் தேர் இஸ் எனி டிஃபரன்ஸ் தே ஹேவ் டு ரிசால்வ் இட் தென் அண்ட் தேர். அது மட்டும் இல்ல, கிளாரிஃபைங் த ப்ராப்ளம்ல ஹூ இஸ் இன்வால்வ் வித் த ப்ராப்ளம், வாட் இஸ் ஆக்சுவலி அஃபெக்டட், ஹவு வி வில் கோ அபவுட் சால்விங் த ப்ராப்ளம், இதுல என்னென்னலாம் இன்வால்வ்டு எல்லாத்தையுமே அந்த இடத்துல நீங்க கிளாரிஃபை பண்ணி டிஸ்கஸ் பண்ணிருங்க. ப்ராப்ளம்னு எதையாவது ஒன்னு அசைன் பண்ணிட்டா அந்த ப்ராப்ளமை பத்தி அக்கு வேற ஆணி வேற அந்த இடத்துல பிரிச்சு யூ ஹேவ் டு டிசைட் ஆன். அடுத்தது தேர்ட் பாயிண்ட் இஸ் அனலைஸ் த காஸ். இதுக்கு என்ன காரணம், இந்த பிரச்சனை வரத்துக்கு என்ன காரணம், வாட் இஸ் த இஷ்யூ அண்ட் வாட் இஸ் வாண்டட் டு பி டன், அதையும் யூ ஹாவ் டு வெரி கிளியர்லி யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க ஸ்லோலி தே ஆர் பிரிங்கிங் டு அதர் இஷ்யூஸ் ஆல்சோ. அவங்க எப்படி கொண்டு வராங்கன்னாக்க, இதுல உங்க பிரச்சனை வந்து ஒரு பிசிக்கல் திங்கா இருந்தா அதுக்கு நீங்க ஒரு சொல்யூஷன் தேடலாம். இஃப் இட் இஸ் அன் இன்டர்பர்சனல் திங் ஆர் சோஷியல் இஷ்யூ, இதை வந்து அப்படியே சோஷியல் இஷ்யூ மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தது ஒரு கார்பரேட் பிளானிங்கு, அந்த பிளானிங்ல ஒரு டெசிஷன் கொண்டு வந்துட்டு இருந்தோம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த புக்லயே ஒரு டேர்ன் ஓவரை பாக்குறோம். சோஷியல் காசுக்காக ஒரு ப்ராப்ளம்காக எல்லாரும் இன்வால்வ் ஆகி செய்யற மாதிரி இருக்குது. ஸோ அதுல என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்றாங்க, இஃப் இட் இஸ் அ பிசிக்கல் திங் அப்படின்னா, இஃப் சப்போசிங் யூ ஆர் ஒர்க்கிங் இன் யூ ஆர் ஆல் ஒரு அபார்ட்மெண்ட் சிச்சுவேஷன் சினாரியோ வச்சுக்கோங்களேன். ஒரு அபார்ட்மெண்ட்ல ட்ரீ இஸ் பீயிங் அ ஹிண்ட்ரன்ஸ், ஸோ யூ மேக் அ கலெக்டிவ் எஃபர்ட் டு ரிமூவ் இட். அது ஒரு பிசிக்கல் ப்ராப்ளம். அந்த பிசிக்கல் ப்ராப்ளமை யூ ரிமூவ் இட் தென் அண்ட் தேர். ஹவு யூ டிஸ்கஸ் தேர் வாட் டு டூ, எப்படி பண்ணணும் அதை டிஸ்கஸ் பண்ணி யூ டேக் இட் அவுட். சில சமயம் இன்டர்பர்சனல் சோஷியல் இஷ்யூவா இருந்தால், எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஒரு பிளாட் சிச்சுவேஷனே வச்சுக்கோங்களேன். அந்த பிளாட் சிச்சுவேஷன்ல பர்சன் பார்க் பண்ண வரும்பொழுது he is shouting at the watchman. Now the watchman says I want to leave sir, நான் எனக்கு பிடிக்கல, நான் வந்து இங்க கத்திட்டாரு அப்படின்றார். இப்போ என்ன பண்ணணும், ஒரு மீட்டிங்கை போட்டு யூ ஹாவ் டு அட்ரஸ் ஹிம் டு ஸ்பீக் பொலைட்லி ஹியர் ஆஃப்டர். அதாவது பொதுவாக தான் சொல்லணும், அதை ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த இடத்துல வந்து அந்த இஷ்யூவை கொண்டு வந்து அப்புறம் மெதுவா வந்து அதை பேசணும், பேசி அதை யூ ஹாவ் டு டேக் அ டெசிஷன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த அனலைசிங் த காஸ் அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து மூவிங் டுவர்ட்ஸ் அ டெசிஷன். அதுதான் இது வந்து. இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் உங்ககிட்டயும் இருக்கும், யூ கேன் கம் அப். ஒரு திங் முன்னால இருக்கு, அதை ரிமூவ் பண்றது, பிசிக்கல் சம்திங், அதை வந்து தள்ளிடுறது, அல்லது ஒரு காமன் ப்ராப்ளம். நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் நல்லா இருந்துச்சு மேம், கரெக்டா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்தது வந்து ஆல்டர்னேட் சொல்யூஷன். ஒரு பிரச்சனைக்கு யூ ஹேவ் டு கம் அப் வித் ஆல்டர்னேட் சொல்யூஷன். அதுல வந்து அட்வான்டேஜஸ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். அதெல்லாமும் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட் சொல்யூஷன் ஒண்ணு எல்லாருமே பேசணும். அப்படி பேசும் பொழுது சிலரது வந்து ரொம்ப சப்ப மேட்டரா இருக்கும் அவங்க சொல்ற சொல்யூஷன். ஆனால் அதாவது என்னன்னாக்க, இந்த பிரெயின் ஸ்டாமிங்னு ஒண்ணு சொல்றாங்க இல்லையா, அந்த பிரெயின் ஸ்டாமிங்ல திஸ் வி ஹேவ் ஆல்சோ டன். எல்லாரும் அதுல பாசிட்டிவோ நெகட்டிவோ முட்டாள்தனமோ எல்லாத்தையும் போடணும். அதை வந்து யாரும் முட்டாள்தனமான சொல்யூஷனும் சொல்லணும். முட்டாள்தனமான சொல்யூஷன் சொல்லும் போது மற்றவங்க ரிடிக்யூல் பண்ணக்கூடாது. அதுல அங்கேயே டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க முதல்ல. இந்த பிரெயின் ஸ்டாமிங் செஷன்ல யாரு சொல்ற எந்த சொல்யூஷனுக்கும் யாரும் வந்து எந்த விதமான கமெண்ட்ஸோ அல்லது அவங்கள கிண்டல் பண்ணவோ கூடாது. ஏன்னா எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு, ஏன் இப்படி எல்லாம் திங்க் பண்றீங்க, அப்படிலாம் பேசவே கூடாது. பிகாஸ் சில சமயத்துல மோசமான விஷயமா அல்லது ஜோக்கா சொல்ற ஒரு விஷயமா ஒரு சொல்யூஷன் சொல்றது கூட சில சமயத்துல அது ஒரு வைல்டு ஐடியாவா இருந்தா கூட
ஒரு சமயத்துல அது ரிலாக்ஸேஷன் மாதிரி ஜோக் மாதிரி போயிடும், இன்னொரு சமயத்துல அதுல கூட ஏதாவது சம்திங் ஃப்ரூட்ஃபுல் அட் அ லேட்டர் ஸ்டேஜ் இட் மே எமர்ஜ். ஸோ அந்த நேரத்துல இந்த பிரெயின் ஸ்டாமிங் செஷன்ஸ் வைப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கு சொல்யூஷன் வேணும்னா பிரெயின் ஸ்டாமிங் செஷன்ஸ் வைப்பாங்க. அங்க முதல்ல அனௌன்ஸ்மெண்ட்டே there should be no negative comments, no discussing, ridiculing people coming up, those who are coming up with the mari absurd solutions. ஏன்னா இங்க we want also absurd solutions அப்படின்னு முதல்ல சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு தென் தே வில் டிஸ்கஸ். அதுல அப்கோர்ஸ் நிறைய பேர் பிரில்லியன்ட் ஐடியாஸ் கொண்டு வந்தாலும் அப்சர்ட் சொல்யூஷன்ஸை என்கரேஜ் பண்ணுவாங்க. பிகாஸ் அது என்னைக்காவது அதுல இருந்து ஏதாவது ஐடியாஸ் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த மாதிரி எல்லாரும் கொண்டு வர்ற ஐடியாஸை ஒருத்தரோட ஒருத்தர் அப்படியே அதை கம்பைன் பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ணி தே கம் அப் வித் சொல்யூஷன்ஸ். இதெல்லாம் பெரிய கார்பரேட் ஏரியாஸ்ல முக்கியமா ஒரு பிரச்சனை இதுவரைக்கும் அன்ஃபோர்சீன் சொல்யூஷன் இருக்கு, இந்த பிரச்சனை புதுசா இருக்கு, வாட் ஷல் வி டூ அபவுட் திஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அது சமயத்துல கிரிட்டிக்கலா யூ ஹாவ் டு டிசைட் அப்பான் இட் அப்படின்னும் பொழுது அந்த மீட்டிங்ஸ்ல இந்த பிரெயின் ஸ்டார்மிங் helps a lot. And people with even absurd things அதையும் ரொம்ப கேஷுவலா எடுத்துக்குவாங்க. பிகாஸ் முதல்ல சொல்லிடுவாங்க bring in your absurd solutions also ன்னு சொல்லிட்டு. So this has been very very effective in such cases. அப்புறம் selecting one or more alternatives, இது என்னன்னாக்க unnecessary decisions தள்ளுறது, அதாவது லேட்டர் ஆன் தள்ளுறதுக்கு முதல்ல சொல்யூஷன்ஸ் எடுக்கும் பொழுதே ஒன் ஆர் மோர் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அதனுடைய அட்வான்டேஜஸ் அதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் அதெல்லாம் அதுக்கப்புறமா டிஸ்கஸ் பண்ணி நீங்க முடிவு எடுக்கலாம். இல்லைன்னா முதல்ல இருந்தே உங்க மைண்ட் ஒண்ணுல ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இட் வில் பி வெரி ஹார்ட் ஃபார் யூ டு திங்க் ஆஃப் அன் ஆல்டர்னேட்டிவ். அதுக்காகத்தான் முன்னாலேயே யூ ஹாவ் டு டேக் ஒன் ஆர் மோர் ஆல்டர்னேட்டிவ்ஸ், தென் யூ ஹாவ் டு அதுல உள்ள பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் த பெஸ்ட் சொல்யூஷன் அதை எடுக்கிறது. அடுத்து பிளானிங் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த பிளானிங் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்ஸ் நீங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதுக்கான பிளான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி இந்த ஆக்ஷன் எப்படி போக போகுது அப்படிங்கிறது டெசிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் வி ஆல் நோ. அதுக்கான இடையில கிளாரிஃபைங் த கான்ட்ராக்ட், இடையில இந்த குரூப் டிஸ்கஷனை நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு வைங்களேன், தென் யூ ஹாவ் டு ஆல்சோ அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க, நீங்க அவங்க சொன்னதுல நீங்க என்ன தப்பா இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டீங்க அதெல்லாம் புரிஞ்சு யூ ஹாவ் டு சப்மிட் ரீஸ்டேட்மெண்ட், தென் யூ ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் த சொல்யூஷன். இது வேரியஸ் ஆங்கிள் இந்த குரூப் திங்கிங்க குரூப் டெசிஷன் மேக்கிங்க எடுத்திருக்கிறாங்க. வேர் காமன் சொல்யூஷன்ஸுக்கும் குரூப் டீமா ஒர்க் பண்றது, ஸ்போர்ட்ஸ்லயும் ஒர்க் பண்றது, கார்பரேட்ஸ்லயும் ஒர்க் பண்றது, அல்லது இந்த மாதிரி ஒரு காமன் காசுக்கு ஒரு பப்ளிக் இதாகவும் எடுக்கிறது, எல்லாத்துல இருந்து எடுத்திருக்கிறதுனால எல்லா ஆங்கிள்லயுமே பியூட்டிஃபுல்லா இதை போட்டிருக்காங்க. அடுத்து ஆக்ஷன் பிளான். அது ஆக்ஷன் பிளானும் பாத்தீங்கன்னாக்க ஒரு மைண்ட்ல ஒரு இன்டெலெக்சுவல் எக்ஸசைஸ் வச்சிருந்தா மட்டும்தான் அது அழகா ஆக்ஷனா மாறும். So groupa as a group intellectually you have to exercise it, what plan you are going to carry out. அந்த மாதிரி சமயத்துல யார் யார் என்னென்ன செய்ய போறாங்க எல்லாத்தையும் பேசிக்கிறது தான். அடுத்தது இவாலுவேஷனுக்கும் அக்கௌண்டபிலிட்டிக்கும் நம்ம ரெடியா ஆயத்தமா இருக்கணும். a group as a whole. அதை நாளைக்கு யாராவது அதை கமெண்ட் பண்றாங்கன்னா அந்த இவாலுவேஷனுக்கும் அதுல ஓனிங் அப், நான் தான் இந்த காரியத்துக்கு நாங்க தான் அக்கௌண்டபிள், இதுல தப்பு ஆச்சுன்னு சொன்னா நாங்க அக்கௌண்டபிள், அந்த அக்கௌண்டபிலிட்டியை ஓன் அப் பண்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெசிஷன் மேக்கிங்ல ப்ராப்ளம்ஸ் அண்ட் பிட்ஃபால்ஸ் என்னன்னாக்கா ஃப்ராக்மெண்டேஷன், அதான் மெயின் ப்ராப்ளம். அதாவது ஒண்ணுமில்லாம அப்படி அப்படியே செதறி போறது. இது என்னன்னாக்க பர்டிகுலரா யாருக்கோ ஒருத்தருக்கு மட்டும் நம்ம பேசுறதெல்லாம் பிடிக்கலன்னு வைங்களேன், டிஸ்அக்ரிமெண்ட்ல இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த மாதிரி சமயத்துல இந்த ஃப்ராக்மெண்டேஷன் ரொம்ப ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. when people are in disagreement, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க அதுல சிலர் அதை சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்களுடைய நேரடியான எதிர்ப்பை சொல்லாம இருந்தாங்கன்னா அது பாசிவ் அக்ரெஷனா மாறும். they will not contribute much, they will start hindering. இது அந்த ஃப்ராக்மெண்டேஷன்ல ஒரு பெரிய கஷ்டமான விஷயம், அதாவது தப்பான விஷயம்.
அடுத்தது வந்து அந்த அவங்களுக்கு பிடிக்காத அந்த விஷயத்த வந்து அவங்க இன்ஃபார்மலா கான்வர்சேஷன் எல்லாம் சேர்ந்து பேசி அந்த அவங்களுடைய அந்த சுச்சுவேஷனையே ஒரு ஒரு கஷ்டமாக்கி அதை அந்த மாதிரி பண்றதும் அடுத்ததா அவங்க செய்யற தப்பு. அவங்களுக்கு நேரடியா அதுல வந்து நேரா அவங்களுடைய அக்ரெஷனை சொல்ல முடியல அல்லது கோபத்தை சொல்ல முடியலன்னா இந்த பாசிவ் அக்ரெஷன் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபார் குரூப் டெசிஷன் மேக்கிங், ஒரு குரூப் ஒர்க்கிங். அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து ஒரு இந்த மாதிரி செதறி போறதெல்லாம் பாத்தீங்கன்னா கடைசியில வந்து என்ன செய்யறாங்கன்னாக்க அவங்களுடைய அதாவது தன்னுடைய அந்த கன்ஃபர்மேஷன் கேட்கல, எங்கிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்கல அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் பயஸ் அவங்களுக்குள்ளார வச்சிருக்கிறத பாக்குறோம். ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் கரோசிவ், ஹிண்ட்ரிங். அது வந்து இட் வில் வர்சன் த குரூப் டெசிஷன். கடைசியா இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க, இட் ஃபீட்ஸ் ஆஃப் இட் செல்ஃப் இன் அ ஃபீட்பேக் லூப் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னாக்க பொதுவா வந்து என்ன செய்யணும், இது ரொம்ப நாளாக இந்த பிரிவினைங்கிறது வந்து என்ன ஆகும்னாக்க இது வேர்ஸ் ஆகிட்டே போகும். எப்படின்னா இந்த அவங்களுக்கு இருக்கிற பிடித்தமில்லைங்கிற சில பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இட் வில் ஸ்டார்ட் காசிங் மோர் ப்ராப்ளம்ஸ், மோர் ஸ்பிளிட்ஸ். இது அப்படியே ஒரு சைக்கிளா மாறிடுது. அதுவே தானே ஒரு ஃபீட்பேக் லூப் மாதிரி வந்து தானே அந்த அந்த பிரச்சனை தன்னை காம்ப்ளிமெண்ட் பண்ணி அது பெரிய பிரச்சனையா மாறிடும். அதனால என்ன ஆயிடும்னாக்கா குரூப்போடைய அந்த மொத்த இது அந்த ஐடியா அந்த மொத்தமா கொண்டு வர்ற அந்த குரூப் கோல் அதெல்லாம் வந்து செதறி போயிடும். அடுத்தது குரூப் திங்க். இதோட முடியும்னு நினைக்கிறேன் இந்த லெசன். குரூப் திங்க் வந்து happens when people in a group go along with the decision. ஒன்னும் சொல்லாம ஒரு கேள்வியும் கேட்காம ஒன்னா அப்படியே போயிடுறது, மந்தையோட அப்படியே போறது. இது வந்து தோ இட் இஸ் ஆப்போசிட் டு ஃப்ராக்மெண்டேஷன், சிதறி போறதுக்கு இது ஆப்போசிட்டா இருக்கலாம். ஆனாலும் இது என்னன்னாக்க ஐடியாவை எல்லாத்தையும் உள்ளவே வச்சுக்கிறது, ஒரு வார்த்தையும் பேசாம இருக்கிறது, நீ என்னவோ பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி. அந்த நீ அதாவது மாட்டு மந்தையோட நான் போறேங்கிற மாதிரி. அப்போ வந்து என்ன ஆயிடும்னாக்க இதனால என்ன ஆயிடும்னாக்க இந்த குரூப்புக்கே இட் இஸ் டினைட் இன்ஃபர்மேஷன். ஏன்னா எல்லாரோட நான் போறேன், அப்ப எனக்கு வந்து ஆக்சுவலா பிடிக்கல, நான் ஆனா வந்து அதை சொல்லாமலே இருக்கிறேன் போது இட் இஸ் அ டினைட் இன்ஃபர்மேஷன். குரூப் அப்பியர்ஸ் இன் அக்ரிமெண்ட், ஆனா உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னாக்க அவன் பேசாம அவனுக்கு பிடிக்காம பேசாம இருக்கிறான். இது எதனால பெரும்பாலும் அப்படின்னாக்க சில சமயத்துல வந்து பிகாஸ் ஆஃப் பாஸ்ட் இவெண்ட்ஸ். அதாவது நான் வந்து டிஸ்அக்ரி பண்ணேன்னா அவன் சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் இவெண்ட்ஸ் எதையாவது நினைப்பாங்க. அல்லது பிரசன்ட் கன்சர்ன், இருக்கிறவன்லாம் வந்து செதறி போயிடுவான், அல்லது இவன் இருக்கிறவன் ஒழுங்கா ஒர்க் பண்ண மாட்டான், நான் வந்து இதுல இருக்கிற ஆப்போசிட் ஐடியாவை கொடுத்தேன்னா, அல்லது ஃபியர் ஆஃப் வாட் இஸ் ஃபியூச்சர். அதாவது பாஸ்ட பத்தி ஏற்கனவே யாரோ சண்டை போட்டதுனால அந்த குரூப்ல வந்து வேற பிரச்சனைகள் உருவானதுனால எனக்கு ஏன் வம்புன்னு பேசாம இருக்கிறது. அல்லது பிரசன்ட் கன்சர்ன், இருக்கிறத வந்து நான் கொலைச்சிட்டேன்னு பேர் வர வேண்டாம்னு நினைக்கிறது. அல்லது ஃபியூச்சர், அதாவது என்னுடைய ஃபியூச்சர் கெட்டு போயிடும், எதாப்புல என்ன நடக்குமோ, எதுக்கு நம்ம ஐடியாவை கொடுத்துட்டு அப்படின்னு பேசாம இருக்கிறது. திஸ் இஸ் ஆக்சுவலி ஸ்டாப்பிங் திங்கிங். அதுதான் உண்மை. அதாவது they do not want to think, they do not want to welcome disagreement, they do not want to contribute on the negative side. எனக்கு இது பிடிக்கல, இதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லறதுக்கு, அதை டிஸ்க்ளோஸ் பண்றதுக்கு பிரியம் இல்லாம குரூப் திங்க்ல உட்காந்துக்கிறது, பேசாம உட்காந்துக்கிறது. நீ என்ன பண்றியோ, நீ என்ன ஒர்க் பண்ண சொல்றியா ஒர்க் பண்றேன், போ சொல்றியா போறேன், அந்த மாதிரி இருக்கிறது. அந்த குரூப் திங்க் வந்து நிறைய நேரத்துல இட் வில் மேக் த குரூப் வீக்கர் அப்படிங்கிறாங்க. அதோட அவ்வளவுதான், லெசன் முடிஞ்சிச்சு. They wanted to become very comfortable zone. அதுல இருந்து நான் வெளிய வர மாட்டேன். ஆமா. நானும் வந்து இது பண்ண மாட்டேன், நீங்களும் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. I'll agree to all your points, but I really don't want to work. அதுல பாத்தீங்கன்னா அவங்க நல்ல பிரில்லியன்ட் பீப்புளா இருப்பாங்க, ஆனா அந்த குரூப் திங்க்ல உட்காந்துட்டு அவங்க கான்ட்ரிபியூட்டும் பண்ண மாட்டாங்க. என்ன சொன்னாலும் நீங்க சொல்றதா செய்யறேன், ஆமா சார் நீங்க சொல்றதா செய்யறேன் அப்படின்னுவாங்க, அதுக்கு மேல கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப வர்ஸ்டா இருக்கும். ஐயோ அது ரொம்ப வர்ஸ்டா இருக்கும் இவங்க எல்லாம் ஹேண்டில் பண்றது. they don't take risk ma'am. அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. salary மட்டும் வருது நமக்கு, ஓகே அவ்வளவுதான். நீங்க சொல்ற மாதிரி 200% they all will be in the board members. நீங்க கார்ப்பரேட்ல போனாலும் அதேதான் இருக்கும், ஒரு சோஷியல் கம்யூனிட்டிக்குள்ள போனாலும் அவங்க தான் குரூப் மெம்பர்ஸா இருப்பாங்க. ஆமா, பெரிய தலையா வேற இருப்பாங்க. they won't contribute also. அதுக்கப்புறம் வந்து பின்னால வந்து சைட்ல
சரி, இந்த 15th கோஆபரேஷன் அண்ட் காம்படிஷன் சீக்கிரமா ஒரு ரஷ் த்ரூ பண்ணிடலாமா? பண்ணிடுங்க. இப்ப கோஆபரேஷன் அண்ட் காம்படிஷன் வந்து கோஆபரேஷனா காம்படிஷனா அவ்வளவுதான். கோஆபரேஷன் வந்து சில இடங்கள்ல வந்து டாமினண்டா இருக்கும், சில நேரங்கள்ல வந்து காம்படிஷன் டாமினண்டா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு கலெக்டிவா ஒரு காரியங்களை செய்யும் பொழுது அப்போ இது வந்து என்னன்னா அதனுடைய எஃபெக்ட்னு பாக்குறது. ஒண்ணு வந்து ஜீரோ சம், இன்னொன்னு வந்து நான் ஜீரோ சம். இதுல லாபங்கள் அதாவது என்னன்னாக்க இப்போ ஜீரோ சம்னாக்க எக்ஸாம்பிள் நீங்க வந்து செஸ் விளையாடுறீங்க. செஸ் விளையாடும் போது யாரும் ஒருத்தர் ஜெயிப்பாங்க, ஒருத்தர் தோப்பாங்க. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஜெயிக்கிறது ஒருத்தர் தோக்குறது, நெட்டா ஜீரோ தானே கெயின். அது மாதிரி இருக்கிறது ஜீரோ சம். நான் ஜீரோ சம்ங்கிறது இப்போ சப்போஸ் நீங்க வந்து இதுல இருக்கீங்க, ஒரு இதுல பிளே பண்றீங்க, வாட் யூ கால் ஷேர்ஸ்ல, அதுல வந்து எனக்கும் லாபம் உனக்கும் லாபம், வின் வின் சிச்சுவேஷன் இருக்கு பாத்தீங்களா? அல்லது எனக்கும் நஷ்டம் உனக்கு நஷ்டம், அந்த மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறதுல ஒருத்தர் வின் ஒருத்தர் லூஸ் அது கிடையாது, நான் ஜீரோவா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் வந்து நான் ஜீரோ சம்னு குரூப் பண்றாங்க. அதுல வந்து இந்த கோஆபரேஷன்ஸ் இருக்கிற எல்லா இடமுமே நான் ஜீரோ சம்ஸ் தான். இதுல அடுத்தது பிரிசனர்ஸ் டிலமா. பிரிசனர்ஸ் டிலமான்றது இட் இஸ் அ கேம் ஆக்சுவலி. இந்த கேம் என்ன பண்ணுவாங்கன்னாக்க ரெண்டு, அதாவது பெரிய குரூப்பா விளையாடுவாங்க. அதுல அட் அ டைம்க்கு வந்து ரெண்டு பிரிசனர்ஸ், அதாவது ஏல இருந்து ஒரு பிரிசனர், எல்லாருமே வில் பி கால்டு பிரிசனர்ஸ் ஒன்லி. இந்த விளையாடுறவங்க எல்லாருமே ரெண்டு பேரை வர வச்சிருவாங்க. ரெண்டு பேரை வச்சுட்டு ஏ அண்ட் பி. இப்ப இவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னாக்க ரெண்டு பேரும் பிரிசனர்ஸ் இல்லையா? இப்போ வந்து விசாரணை நடக்கும். விசாரணை நடக்கும் பொழுது ரெண்டு பேருமே கன்ஃபெஸ் பண்ணா, அதாவது நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு கன்ஃபெஸ் பண்ணா உங்களுக்கு 1 வருஷம் ஜெயில் தண்டனை. சரியா? அடுத்தது இப்போ ஒருத்தர் கன்ஃபெஸ் பண்ணி ஏ மட்டும் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான், இன்னொருத்தன் சைலண்டாவே இருக்கிறான் அப்படின்னா தப்பு பண்ணிட்டேன்னு கன்ஃபெஸ் பண்ணவனுக்கு ஃப்ரீயா போயிடலாம். இந்த சைலண்டா இருக்கிறவங்களுக்கு 20 வருஷம் தண்டனை. சினாரியோ புரியுதுல? அடுத்தது மூணாவது சீன், மூணாவது விஷயம், மூணாவது ஆப்ஷன். அதுல ரெண்டு பேரும் சைலண்டா இருந்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ரொம்ப கம்மியான 1 மாச தண்டனை வச்சுக்கோங்களேன். 1 மாச தண்டனை இவ்வளவுதான். இப்ப 3 சீனு. ஒண்ணு இங்க வந்து அவங்க ஆக்சுவலா வந்து இந்த கேம்ல ஆக்சுவலா 1 இயர், 10 இயர், 20 இயர். ரெண்டு பேரும் கன்ஃபெஸ் பண்ணா ரெண்டு பேருக்கும் 10 வருஷம் தண்டனை. ஒருத்தன் கன்ஃபெஸ் பண்ணி ஒருத்தன் சைலண்டா இருந்தா கன்ஃபெஸ் பண்ணவன் ஃப்ரீயா போயிடலாம், சைலண்டா இருந்தவன் 20 வருஷம் இருக்கணும். ரெண்டு பேருமே சைலண்டா இருந்தா ரெண்டு பேருக்கும் 1 வருஷம் தான் தண்டனை. இப்போ வந்து நின்னு பேச சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தனையும் இது பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஆப்போனன்ட்டோட இவன் டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டான் இல்லையா? இப்ப இவன் என்ன நினைப்பான்னாக்க, இப்ப நான் அவனை நம்பி சைலண்டா இருந்துட்டால் ஒருவேளை ஆப்போனன்ட் கன்ஃபெஸ் பண்ணிட்டா எனக்கு 20 வருஷம் ஆயிருமே. அதனால சைலண்ட், ரெண்டு பேரும் சைலண்ட்ங்கிற ஆப்ஷனை சீக்கிரமா நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா ஆப்போனன்ட் சைலண்டா இருப்பானா கன்ஃபெஸ் பண்ணுவானான்னு தெரியாது. சோ பெட்டர் நான் கன்ஃபெஸ் பண்ணிடுறேன். ஒருவேளை நான் கன்ஃபெஸ் பண்ணிட்டேன்னா ஒண்ணு நான் ஃப்ரீயா போயிடலாம், அல்லது 10 வருஷம் தண்டனை பரவாயில்லை அப்படின்னு தான் பெரும்பாலானவங்க டிசைட் பண்றாங்க. அதாவது சைலண்டா இருந்துட்டால், ரெண்டு பேரும் சைலண்ட் ஆனா 1 வருஷம் தான் தண்டனை. அதை யாரும் யோசிக்கிறது இல்ல. என்ன பயம் அவங்களுக்கு வந்துருது, ஒருவேளை நான் சைலண்டா இருக்கும்போது அடுத்தவன் கன்ஃபெஸ் பண்ணிட்டா அவன் தப்பிச்சு போயிடுவான், எனக்கு 20 வருஷம் தண்டனை. அந்த பயத்துல பெரும்பாலானவங்க கன்ஃபெஸே பண்ணிடுறேன், கன்ஃபெஸ் பண்ணிட்டா 10 வருஷம் அல்லது 20 வருஷம். உங்களுக்கு சினாரியோ புரிஞ்சிருச்சுல? somebody, if anyone has a doubt on it, I will come again. புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சு மேம், புரிஞ்சிருச்சு. சோ இதுல வந்து அந்த கோஆபரேஷன்ன்ற வார்த்தையே இல்லாம எல்லாருமே அந்த கன்ஃபெஸிங், அந்த காம்படிஷன் அந்த லெவலுக்கு தான் போயிடுறாங்க. சோ ஜெனரல் ஃபீலிங் மனுஷனுக்கு அந்த காம்படிஷன் தான் மனசுல இருக்கு. அவன் போயிருவானே, அவன் தப்பிச்சிருவானே, ஒருவேளை அவன் என்ன மாட்டி விட்டுருவானோ. இந்த ரெண்டு விஷயம், அந்த காம்படிஷன் அண்ட் டிஃபெக்ஷன். டிஃபெக்ஷன்றது நம்ம எஸ்கேப் ஆயிரலாம் அப்படிங்கிற நினைப்பு. இந்த ரெண்டும் தான் மனுஷனுக்குள்ளார எப்பயுமே போராட்டமா இருக்கும். நாஷ் ஈக்குலிபிரியம்னு இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க. இந்த நாஷ் ஈக்குலிபிரியம் இஸ் நத்திங் பட் நான் கோஆபரேட்டிவ் கேம். நான் அவனோட ஏன் கோஆபரேட் பண்ணணும்? நான் சைலண்டா இருந்துட்டானா, ஒருவேளை அவன் கன்ஃபெஸ் பண்ணிட்டானா நான் ஏன் வந்து அவனும் சைலண்டா வருவான்னு நான் ஏன் நினைச்சிட்டு போகணும்? அப்படி போய் நான் கோஆபரேட் பண்ணலாம் நினைச்சு போய் நான் மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படிங்கறத அந்த நாஷ் ஈக்குலிபிரியம். இந்த சப்ஆப்டிமல் அவுட்கம்ன்ற இன்னொரு வார்த்தை என்னன்னாக்க, ஒரு லோ, அதாவது தண்டனை வாங்கிட்டாவது ஓகே, நான் கன்ஃபெஸ் ஆவது பண்ணிக்கிறேன், நான் தண்டனையாவது வாங்கிக்கிறேன்,
நான் குவைட்டா 2 பேருமா சேர்ந்து நாங்க குவைட்டா இருப்போன்ற டெசிஷன் மனசுக்குள்ளார மனுஷனுக்கு வரமாட்டேங்குது பாருங்களேன். இதத்தான் அந்த சப் ஆப்டிமல், அதாவது நான் நினைக்கிற ஆசைப்படுற விடுதலையை விட லோவா தான் இருக்கு எனக்கு ஒரு அவுட்கம், ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு என்னுடைய அந்த லாபத்தை பாக்குறேன் பாருங்களேன். இதுதான் அந்த பிரிசனர்ஸ் டிலமா அப்படிங்கிற அந்த கேம் காட்டின ஒரு விஷயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வெற்றி தோல்வி அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அவங்களுக்கு, அந்த அது அல்லது ஃப்ரீயா போகலாம் அப்படிங்கறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. கம்பீட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அப்புறமா போக போக வந்துடும். இதை வந்து பெரிய குரூப்பா வச்சிருப்பாங்க, மாறி 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 வர வைப்பாங்க, ரெண்டு ரெண்டு பேரா பாத்தீங்கன்னா அதுல 70% மேல எல்லாருமே கன்ஃபஸ் பண்றதைத்தான் சூஸ் பண்ணுவாங்க. மற்றவங்க 30% எப்ப தெரியுமா, அவங்க when they were allowed to discuss அப்படின்ற ஒரு வார்த்தை வரும்பொழுது ஓகே நீயும் சைலண்ட் ஆயிரு நானும் சைலண்டா இருக்கேன், அந்த 2 பேர்ட்டையும் அந்த கன்ஃபர்மேஷன் வர்ற இடத்துல மட்டும்தான் those people they silently அந்த escape that situation அந்த மாதிரி போனாங்க. அடுத்தது இதுல வந்து இந்த கம்யூனிகேஷன் இஸ் a significant factorன்னு அதனாலதான் அவங்க சொல்றாங்க. ரெண்டாவது ரெசிப்ராசிட்டி, உனக்கும் லாபம் எனக்கும் லாபம்னா நான் பண்றேன் அப்படிங்கிற அந்த ரெசிப்ராசிட்டியை எதிர்பார்க்கிற மனுஷனுடைய தன்மையை சொல்றாங்க. அடுத்தது கோஆர்டினேஷன், இதுதான் வந்து எல்லாருக்குமே எனக்கு லாபம் வந்துட்டா அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் கோஆபரேஷன் ஆர் கான்ஃபிளிக்ட். இது வந்து whenever people attain shared goals, அப்போ வந்து as long as they are attaining some goals, இந்த ஒரு ஷேர்டு கோல்ல ஷேர் எனக்கு கிடைக்குதுன்னா they will come in, ஓகே சரின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல வந்து என்ன பிரச்சனைனாக்க நெகட்டிவ் ரிசல்ட்ஸ், அதாவது கான்ஃபிளிக்ட் இருந்தா அது நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிறைய நேரத்துல புரியறது இல்ல. ஏன்னா இப்போ வந்து ஒரு காமன் பிளேஸ் இருக்கு, அந்த இடத்துல கோஆபரேட் பண்ணல, இது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு காரியத்துல கோஆபரேட் பண்ண ரெடியா நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பிளாக் அனுப்புறது, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து யூ ஆர் மை ஃப்ரெண்டுன்ற மாதிரி பிஹேவ் பண்ணுறது, அடுத்தவன் அதுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணலன்னா அது இம்மீடியட்டா கான்ஃபிளிக்டா மாறிக்கிறது. நான் ஏன் இனிமேல இருந்து கோஆபரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட வந்துக்கிறது. இதுதான் அந்த கோஆபரேஷன் அண்ட் கான்ஃபிளிக்ட்ல பெரிய முக்கியமான விஷயமே. அடுத்து ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ப்ரொடியூசிங் கோஆபரேஷன், இதுக்கு வந்து என்னன்னாக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலாமே பை கான்ட்ரிபியூட்டிங் டு ஷேர் த ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ், நானும் ஹெல்ப் பண்றேன் நீயும் ஹெல்ப் பண்ணு, அந்த மாதிரி ஒரு கோஆபரேஷனை கொண்டு வர்றது. அடுத்தது வந்து இவங்களுக்குள்ளார ஒரு மோட்டிவேஷன், அதாவது ஒரு என்னன்னாக்க அவங்களுக்குள்ளாரே ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி ஒரு பாசிட்டிவ் அவுட்கமை கொண்டு வரதுக்கு அவங்க ட்ரை பண்றது, இதெல்லாம் தான் கோஆபரேஷனை என்ஹான்ஸ் பண்ணும். அதாவது இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா அதை எடுத்துட்டு போகும். என்னன்னா அந்த டைப் ஆஃப் டாஸ்க் என்னன்னா, ஹவு வி சி த டாஸ்க், என்னென்னலாம் சோஷியல் நார்ம்ஸ் இருக்குது, என்ன நான் வந்து அவங்களோட என்ன மாதிரி டெசிஷன் எடுக்கணும், இதுக்கெல்லாம் அந்த கம்யூனிகேஷன் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். அதனால கோஆபரேஷன்ல மெயினா வந்து நெகோசியேஷன், ஆர்பிட்ரேஷன், மீடியேஷன் மூணையும் கொண்டு வராங்க. இந்த மூணும் வந்து ஒரு அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டை மாத்தி அது வந்து சாரி கான்ஃபிளிக்ட் ஸ்பிரிட்டை மாத்தி அது வெறும் ஒரு ஹெல்தி காம்படிஷனா போகும். அப்புறம் வந்து அடுத்தது வந்து அதுலயே வந்து ஹார்வெஸ்டிங் டிலமாஸ்ங்கிறாங்க. ஹார்வெஸ்டிங் டிலமா வேற ஒண்ணும் இல்ல, பெனிஃபிட் ஆஃப் ஆல் பார்ட்டிஸ். அதாவது இப்ப தண்ணி தட்டுப்பாடு இருக்குன்னு வைங்களேன், தண்ணி தட்டுப்பாடு இருக்குது, அப்போ உடனே என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் வந்து கவர்மெண்ட் ரேஷனிங்ல கொடுக்குறாங்க. இப்போ வந்து மீன் இந்த காலத்துல பிடிச்சாக்க மீன் எல்லாம் குட்டி போடுற டைமு, அந்த சமயம் போய் நம்ம வந்து பிடிச்சிட்டோம்னாக்க எல்லாருக்குமே மீன் கிடைக்காது, அப்ப ஃபிஷிங் லிமிட்டை கவர்மெண்ட் போடுறது. இந்த மாதிரி இருக்கிறதுலாம் தான் அந்த ஹார்வெஸ்டிங் டிலமாஸ், ஒரு காமன் காஸ்ட் பெனிஃபிட் ஃபார் ஆல் பார்ட்டிஸ், சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வர்றது. அடுத்து வந்து பிரைவேட்டைசேஷன் தான் நான் முதல்ல சொன்னது. எல்லாரும் பால் ஊத்தும் போது நான் ஒருத்த மட்டும் தண்ணி ஊத்துனா தெரியவா போகுது அப்படின்னு நினைச்சு எல்லாருமே தண்ணியை ஊத்திடுறாங்கல்ல, அதுதான். அதாவது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பர்சனல் பெனிஃபிட்டை பாக்குறது, அது கூட்டத்துல ஒன்னும் தெரிய போறது இல்ல அப்படின்னு நினைக்கிறது, இது வந்து அந்த கோஆபரேஷனை செதற வச்சிரும். அடுத்தது இதைத்தான் அந்த கெல்லி, கான்ட்ரி, டால்கே அண்ட் ஹில் அவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்புறம் வந்து இதுல வந்து அவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னாக்க, ஒரே ஒரு பர்சன், அதாவது ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல ஒரு பர்சன் எஸ்கேப் பண்ண முடியும்னா, அப்படி ஒரு பர்சன் தான் எஸ்கேப் பண்ண முடியும் அப்படின்னா, மனுஷன் ஒருத்தன் மிதிச்சு பண்ற அநியாயம் கொஞ்சம் இல்லை அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப உண்மை. நீங்க ஸ்டாம்பீட்ஸ்ல எல்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க. திடீர்னு ஒரு பக்கம் நெருப்பு வருது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே, இப்ப கூட உத்தரப்பிரதேஷ்ல நடந்த ஸ்டாம்பீட்ஸ்க்கெல்லாம் காரணம் அதான் நமக்கு தெரியும்.
நிறைய இது மாதிரி நம்ம ஸ்டாம்பீட்ஸ் எல்லாம் நடக்கிறது காரணமே ஒரு சின்ன கிரைசிஸ் சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் பேர் தான் எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா மனுஷன் சோசியல் அந்த இதெல்லாத்தையுமே மாரல் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுடுறான். அப்போ அது வந்து அந்த கோஆபரேஷனுக்கு வந்து ஒரு பெரிய எனிமி. இன்னொன்னு, when the group is smaller then cooperation can be stronger. காம்படிஷன் எங்க ஜாஸ்தியா வருது, கான்ஃபிளிக்ட் எங்க ஜாஸ்தியா வருதுன்னு பாத்தீங்கன்னா குரூப் பெருசா இருக்கும்போது நான் ஏன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருது. when we have a good idea, when we see that others are cooperating, அப்போ ஆனாலும் வந்து நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம போறது எப்பன்னா when the group is very large, தென் நம்ம கோஆபரேஷனை எதிர்பார்க்கவும் முடியாது. அதுல சிலருக்கு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இருக்கும், அவங்க வந்து தே வில் நாட் ஒர்க் வித் யூ. இப்போ சப்போஸ் இமேஜின் 2 teams, டீம் ஏ டீம் பி, they are working on a project, they need to share the resources. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்க அந்த ஷேர்டு அந்த ரிசோர்சஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னும் பொழுது 2 பேரும் அவங்க வந்து அந்த ஒரு காம்படிஷன் அந்த நேரத்துல வச்சுட்டு இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லா இருந்து ஒரு கலெக்டிவ் கோலுக்கு நேரா அவங்க போனாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ரோல் ஆஃப் கம்யூனிகேஷன். இதுல கம்யூனிகேஷன் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கணும், யூ ஹாவ் டு பிளான் டுகெதர். அப்பதான் வந்து அந்த ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் மேல ரைடிங் ஆன் அதர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். யூ ஹாவ் டு அப்பப்ப அந்த கோலை பத்தி திரும்பவும் பேசணும், ஒரு சென்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தென் த கமிட்மெண்ட் ஆஃப் த குரூப் மெம்பர்ஸ் டு ஆக்ட் கோஆபரேட்டிவ்லி இன்க்ரீசஸ் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து இதே தான் அந்த கம்யூனிகேஷன்ல வந்து ரிசோர்ஸ் டிலமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அந்த ரிசோர்ஸ் டிலமா இஸ் நத்திங் பட் வாட் வி டிஸ்கஸ்ட் லிட்டில் ஏர்லியர். அந்த தண்ணி, அந்த ஃபிஷ் டாக் எல்லாம் சொன்னேன்ல, அதுதான். அதாவது ஒரு கலெக்டிவ் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் ஷேர் பண்ணிக்க முன் வந்தாலே, அதை வந்து கம்யூனிகேஷன்ல சொல்லிட்டாலே நல்லது நடக்கும். அடுத்தது வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் டயலமா. கான்ட்ரிபியூஷன்ஸ் டயலமான்னு என்ன சொல்றாங்கன்னாக்க அந்த ஃப்ரீ ரைடிங் தான். சாரி, எந்த ஸ்லைட்ல இருக்கீங்க? ரொம்ப ஃபாஸ்டா ஆல்மோஸ்ட் கடைசிக்கு போயிட்டேன், கம்யூனிகேஷனுக்கு வந்துட்டேன். அதுல ஒரு 6, 7, 8 பாயிண்ட் இருக்கும், அதுல 5வது பாயிண்ட்ல நிக்கிறேன். பரவாயில்ல, எல்லாமே புக் மெட்டீரியல் தான், சோ பெரிய விஷயம் இல்லை, அதுல நான் எதுவும் போடல. சோ நீங்க பாத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஹைலைட் பண்ணிருக்கிறத மட்டும் நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ரீட் த்ரூ பண்ணிக்கலாம். அப்போ கம்யூனிகேஷன்ல வந்து நீங்க கோஆபரேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மோட்டிவேஷன் டு கோஆபரேட் வித் ஈச் அதர் வந்துடும். அடுத்தது நவ் அதாவது என்னன்னாக்கா இப்போ த்ரெட்டனிங் ஆஃப் த ரிசோர்சஸ், இது வந்து 6வது பாயிண்ட். இப்போ லேர்னிங் தட் அதர்ஸ் ஆர் பிஹேவிங் காம்படிட்டிவ்லி அண்ட் தஸ் த்ரெட்டனிங் த ரிசோர்சஸ். அப்போ மட்டும்தான் நம்ம வாய் திறப்போம். அதாவது இருக்கிறவன் வந்து ஒழுங்கா பிஹேவ் பண்ணல குரூப்ல, அதனால எனக்கு வந்து பாதிக்கப்படுது, என்னுடைய ரிசோர்சஸ் பாதிக்கப்படுது அப்படின்னா நம்ம வந்து சொல்லுவோம், ஏ கைஸ் லெட் அஸ் கோஆபரேட் டுகெதர், லெட் அஸ் கான்ட்ரிபியூட் அப்படிலாம் எப்ப சொல்லுவோம்? எனக்கு பாதிப்பு வரும் பொழுது, என்னுடைய ரிசோர்சஸ்ல எனக்கு கஷ்டம் வரும் பொழுது நம்ம வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப உண்மை. அடுத்தது வந்து அதே மாதிரி கான்ஃபிளிக்ட் வந்து எப்பயுமே இன்கம்பேட்டபிள் கிடையாது. அதை வந்து யூ கேன் ஃபிக்ஸ் இட், யூ கேன் ஒன்லி த்ரூ கம்யூனிகேஷன். அந்த கான்ஃபிளிக்ஸை நீங்க செப்பரேட் பண்ணீங்கன்னா நிறைய இடத்துல சரியாகும். அதனால வந்து என்னன்னா இன்னும் நம்முடைய சிச்சுவேஷனை ஒருத்தருக்கு ஒருத்தர் கிளாரிஃபை பண்ணி அக்யூரேட்டா ஒருத்தரோட ஒருத்தர் ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து இதுதான் அந்த கம்யூனிகேஷன்ல எல்லாமே நிஜமாவே சுபா சொன்ன மாதிரி கதை தான் அடிக்கலாம். அடுத்து டிட் ஃபார் டாட் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து என்னன்னாக்க இதுவும் வந்து நமக்கு முதல்ல எடுத்த உடனே ஹெல்பிங் ஹேண்ட் கொடுப்போம், அவங்க வந்து ரெசிப்ரோகேட் பண்ணுனா நம்ம வந்து அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் கோஆபரேஷன். இல்லைன்னா இப்ப ஒருத்தர் அறிமுகமே இல்லாதவங்களுக்கு உடனே அதுல இருந்து அந்த காம்படிஷன் உருவாகிறத பாக்குறோம். இதுதான் வந்து அந்த டிட் ஃபார் டாட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது. அப்போ வந்து அந்த நம்ம என்ன ஒரு மெசேஜ் அனுப்புறோம்னா, இஃப் யூ கம்பீட் தென் ஐ வில் ஆல்சோ கம்பீட், இஃப் யூ மேக் அ கான்ஃபிளிக்டட் ஒரு ஆட்டிடியூட் ஐ வில் ஆல்சோ ஷோ த சேம் ஆட்டிடியூட். இது வந்து ஒரு குரூப்ல ஒருத்தர் அறிமுகம் இல்லாதவங்களுக்கு ஒரு பெரிய மாஸ் குரூப்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த டிட் ஃபார் டாட் ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கு நிறைய நடக்குது. அதனால இது எதனாலனாக்க people are more self-concerned rather being others concerned. அதனாலதான்
அதனால இது என்ன ஆயிடும்னாக்க ஒரு சைக்கிள் ஆஃப் மியூச்சுவல் பனிஷ்மெண்டே வந்துடுற மாதிரி ஆகும். நானும் கஷ்டப்படுறேன், நீயும் கஷ்டப்படுற, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாகிரும். ஏன்னா போக போக அந்த கான்ஃபிளிக்ஸ் பில்டப் ஆக ஆப்போனன்ட்ஸ் ஜாஸ்தியாக அப்போசிங் பார்ட்டிக்கு அந்த கோஆபரேட்டிவ் சாய்ஸே நம்ம கொடுக்காம போயிடுறோம் அந்த டிட் ஃபார் டேட்ல. அதனால ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறம் அவங்க ரெசிப்ரோகேட் பண்ணலைன்னாவே அந்த அந்த இடத்துலயே வந்து அந்த டென்ஷன் பில்ஸ். அதனால எவ்ரி டைம் வந்து வி லூஸ் இன் திஸ். அதனால இந்த டிட் ஃபார் டாட் ஸ்ட்ராட்டஜி வந்து இட் இஸ் நாட் அ கோஆபரேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் அடுத்தது பொதுவா வந்து காமன் சொல்யூஷன்ஸ் டு கான்ஃபிளிக்ட் எகெயின் இந்த நெகோசியேஷன், மீடியேஷன், ஆர்பிட்ரேஷனை கொண்டு வந்திருக்காங்க. நெகோசியேஷன்றது வந்து when people formally work together to attempt to resolve, அது நமக்கு தெரியும். ஒருத்தரோட ஒருத்தர் பேசி ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்து நீ என்ன சொல்ற நான் என்ன சொல்றேன்னு ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்து சில சமயத்துல வந்து அதுவும் சரிப்படலைன்னா நடுவுல ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து மீடியேஷனுக்கு நிக்க வைப்போம். அவங்க ரெண்டு பக்கமும் சம்பந்தம் இல்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி he will come and try to resolve the fact. அது வந்து நார்மலா கோர்ட்டுக்கு போவோம் ஒரு தேர்ட் பார்ட்டியா, அல்லது somebody who has interest on both sides அவங்க கிட்ட போவோம், அந்த மாதிரி எல்லாம். அடுத்து அது வந்து இதுல வந்து attempting to help the parties, அந்த வர்ற ஆளு அப்படிப்பட்ட ஐடியாவோட இருக்கணும். கன்ஃபரிங் வித் ஈச் பார்ட்டி செப்பரேட்லி, ரெண்டு பக்கமும் பேசணும். ரெண்டு பேரும் he must be ready to help them to accept the necessity ஃபார் காம்ப்ரமைஸ். என்ன காம்ப்ரமைஸ் நீங்களும் ஒத்துவாங்கன்னு பேசுறவங்களா இருக்கணும் மீடியேட்டர். ஸோ மீடியேட்டரோட ஜாபு தே ஹாவ் டு ஹாவ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ரைனிங் இன் மீடியேஷன். இல்லைன்னா திரும்பவும் அது கான்ஃபிளிக்ட்ல போய் முடியும். ஆர்பிட்ரேஷன் வந்து தேர்ட் பார்ட்டி நான் சொல்றதை நீங்க ரெண்டு பேரும் கேளுங்க, நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டே இருக்கீங்க, நான் சொல்றதான் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒருத்தர் வந்து ஆர்பிட்ரரியா ஒரு முடிவெடுத்து அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வரது ஆர்பிட்ரேஷன். இப்போ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேக்கிங் கம்யூனிகேஷன் எஃபெக்டிவ், இது எல்லாமே கதை தான். கம்யூனிகேஷன் வந்து கம்யூனிகேஷன்ற வார்த்தை கம்யூனிஸ்ட்ன்ற வார்த்தைல இருந்து வருது. அது இட் மீன்ஸ் ஷேரிங். ஸோ வாட் எவர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ், மெசேஜஸ், இன்ஃபர்மேஷன், வெதர் விஷுவலி ஆர் ரைட்டிங்கோ நம்முடைய பிஹேவியரிலோ அடுத்தவங்களுக்கு கன்வே பண்றதுதான் கம்யூனிகேஷன். அப்படின்னு கம்யூனிகேஷனை பத்தி ஜஸ்ட் யூ கேன் ரீட் த்ரூ. ஏன்னா ஒன்னும் இல்லை, கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, குழந்தைக்கு சொல்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது எம்பத்தியும் நமக்கு தெரியும். எம்பத்தி வந்து கொடுத்தாங்கன்னாலும் நம்ம யூஸ்வலாவே நம்ம கதையை எழுதலாம். ஒண்ணு ஹியூமன்ஸ் ஆர் ஹார்ட்வயர்ட் டு கோஆபரேட் அண்ட் ஹெல்ப் ஈச் அதர். ஒரு குழந்தை கீழே விழுந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் போய் விழுந்து தூக்குவோம். அது மாதிரி எம்பத்தியை பத்தியும் நம்ம நல்லாவே கதையடிக்கலாம். ஏன்னா அவங்க ரொம்ப காமனா தான் கொடுத்துருக்குறாங்க. இது ஒன்றும் ஸ்பெஷலா இல்லை. நம்ம யாரோ கீழே விழுந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனே இம்மீடியட்டா போய் ஹெல்ப் பண்றது, அல்லது ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து நம்மளுடைய ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூவை தள்ளி வச்சுட்டு அவங்களுக்கான ஏதாவது ஒரு அவங்களுடைய எமோஷனலி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அல்லது அவங்களுக்கு பீயிங் சப்போர்ட்டிவ், புட்டிங் அவர் லெக் இன் டு தேர் ஷூஸ், அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கன்சீவ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அவ்வளவுதான். அடுத்தது லாங்குவேஜ் அண்ட் சோஷியல் பிஹேவியர். அதுவும் லாங்குவேஜ் வந்து ஒரு அழகான கம்யூனிகேஷன் வே. அது வழியா வந்து நம்ம பேச முடியும், அதாவது கன்வே பண்ண முடியும். அதாவது என்னன்னாக்க இந்த சைக்கோலிங்குவிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க, ஒருத்தருக்கும் லாங்குவேஜை யூஸ் பண்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நல்லா தெரியும். அதை எப்படி யூஸ் பண்றாங்க ப்ரொடக்டிவ்லி ஃபார் அதை கொண்டு வந்து அதை வந்து சோஷியல் இவெண்ட்ஸ்ல வந்து எப்படி அவங்க பேசுறாங்க, அந்த லாங்குவேஜை அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து அது ஒரு லிங்குவிஸ்டிக் இன்ஃபர்மேஷனா அடுத்தவங்களுக்கு பாஸ் பண்ணும் பொழுது ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் அதுக்குரிய கிராமர் இருக்கும், போனாலஜி இருக்கும், சின்டாக்ஸ் இருக்கும், மார்பாலஜி அது இது இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து அவங்க எப்படி ஒரு கம்யூனிகேட் பண்ணி இஃபெக்டிவா அடுத்தவங்களுக்கு அதை வந்து கம்யூனிகேட் பண்றாங்கிறது ரொம்ப முக்கியம்னு அவங்க பேசியிருக்காங்க. அவ்வளவுதான். With this we come to the end of this chapter, 15th chapter. 15th or 16th? 15th. 14 and 15. சோ ரொம்ப குழப்பிக்காதீங்க. எல்லாமே கதை தான் எடுத்துட்டு ஃபுல்லா கதை தான்ப்பா. எல்லாமே கதை. டாபிக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சப்ஹெட்டிங்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இதுல எதுவுமே ஸ்பெசிபிக்கா இல்ல. அதர் தேன் அந்த வாட் இஸ் பிசினஸ் டைலமான்னு வந்தா அந்த கதை மட்டும், அதுவும் கதையை கேட்டீங்க அதை அடிச்சிடலாம். நீங்களாவே ஓனா ரைட் எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துக்கலாம், நீங்களாவே எழுதிக்கலாம். அவ்வளவேதான். இதுல எதுவுமே வந்து ஆமா சப்ஹெட்டிங் கூட ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. கம்யூனிகேஷன் அப்படின்னா இல்ல டெசிஷன் மேக்கிங்ல சப்ஹெட்டிங்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் பரவாயில்லை. ஏன்னா குரூப் டெசிஷன் மேக்கிங் இந்த கம்யூனிகேஷன் ப்ரோ சைக்கோலிங்குவிஸ்டிக் இதெல்லாம் இருக்கு. இந்த 15th லெசன் முழுக்க கதை. சுபா சொன்ன மாதிரி முழுக்க கதை.
ஏன்னா கோஆபரேஷன் அண்ட் இது கான்ஃபிளிக்ஸ் தானே, அது காம்படிஷன் அண்ட் கான்ஃபிளிக்ஸ் தானே. இதுல வந்து கொஞ்சம் டெசிஷன் மேக்கிங்ல அந்த 5 பாயிண்ட்ஸ் மெயினா, அந்த டெசிஷன் மேக்கிங்ல கன்சென்சஸ், காம்ப்ரமைஸ், மெஜாரிட்டி ஓட்டு, டெசிஷன் பை லீடர், ஆர்பிட்ரேஷன், அது ஒன்றும். டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம் சால்விங்ல ஒரு 8 பாயிண்ட், அது நார்மலாவே நமக்கெல்லாம் தெரியும். அதை வச்சு ஒரு 8 பாயிண்ட் நீங்க சேர்த்துக்கிட்டு அந்த ஹவ் யூ ஆக்ஷன் பிளான், அது இது டெசிஷன் மேக்கிங்ல முன்னால டெசிஷன் மேக்கிங்ல கொஞ்சம் இருக்கிற அந்த கார்பரேட் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது வேணா கொஞ்சம் நீங்க அப்படியே நீங்களும் சேர்த்து கதையை எடுத்து அனுப்பலாம் குரூப் பர்ஃபார்மன்ஸ்ல. நைஸ் மேம், கரெக்ட். நீங்க நல்லா ரன் த்ரூ பண்ணீங்க. 15th கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போயிருக்கீங்க. ஆமா, வேற வழி இல்ல. அதுல ஒண்ணுமே இல்ல கேர்லின், பார்த்தா இருக்கு கேர்லின் அது ஒண்ணுமே இல்ல. ரொம்ப ஸ்லோவா பண்ணிருக்கேன்.